கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட நம்மளை தேவன் ஒன்று கூட்டி, அவருடைய வார்த்தைகள நாம் தியானிக்க, இந்த ஒரு பைபிள் ஸ்டடிய கூட தொடர்ந்து நாம் பார்க்க, கிருபை செஞ்சதுக்காக நாம் நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு கூட நாம் நன்றிகளை கிறிஸ்து இயேசு மூலியமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்போ அதாவது கன்டினியூஸா இந்த ஒரு பைபிள் ஸ்டடி அதாவது வேத ஆராய்ச்சி. பைபிள நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு வரோம். பைபிள நம்ம ஸ்டடி பண்ணிட்டு வரோம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் நம்ப பார்த்துருப்போம். ஸோ போன வாரம் நம்ம எத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஹவ் டூ ஸ்டடி த பைபிள். அதாவது இந்த வேதாகமத்தை எப்படி தியானிப்பது அல்லது எப்படி ஸ்டடி பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் போன வாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். போன வாரம் ஒன்லி பார்ட் 1 மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு போன வாரம் நம்ம பார்த்த விஷயத்த ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் மாதிரி நான் பண்றேன். பைபிள்ல நமக்கு அநேக கேள்விகள் இருக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. அந்த கன்ஃப்யூஷன்ஸ் அடிப்படையில அ அ அ அந்த கன்ஃப்யூஷன்ஸால எவ்ளோ டினாமினேஷன்ஸ் இருக்கு அப்டின்னா, நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 48,000 டினாமினேஷன்ஸ் 45,000 டூ 48,000 டினாமினேஷன்ஸ் இந்த கிறிஸ்டியன் டினாமினேஷன்ஸ் இருக்கு. ஸோ காரணம் என்ன அப்டின்னா, நிறைய கன்ஃப்யூஷன்ஸ். போன கிளாஸ்ல கூட நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா, இப்போ கிறிஸ்துவர்கள் மத்தியில ஒரு வசனத்த கூட நம்ம வாசிச்சோம். அதாவது ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை. அந்த அந்த வசனத்த கூட இன்னொரு வாட்டி வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. 5ஆம் வசனம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. ஓகே. அதாவது இப்ப நம்போ இங்க பார்க்கும்போது, ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம். பைபிள் பிரகாரம் எல்லாமே ஒண்ணு தான். ஆனா நம்ம மத்தியில இத்தன டினாமினேஷன்ஸ் இருக்கு. இத்தன கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டினாமினேஷனும் பைபிள ஒவ்வொரு விதமா ப்ரீச் பண்றாங்க. அதாவது இப்போ ஞானஸ்தானம்ன்ட்டு கூட நீங்க எடுத்தீங்க அப்டின்னா, குழந்தைக்கு கூட என்ன பண்ணுவாங்க, ஞானஸ்தானம் குடுப்பாங்க. சில டினாமினேஷன்ஸ்ல. சில டினாமினேஷன்ஸ்ல வளர்ந்து இருக்கிறவங்களுக்கு ஞானஸ்தானம் குடுப்பாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது அப்டின்னா, ஒரே ஞானஸ்தானம் தான். ஒரே விதமான ஞானஸ்தானம் பத்தி தான் பைபிள் பேசுது. ஒரே விசுவாசம் தான், ஒரே நம்பிக்கை தான், ஒரே ஒரு கர்த்தர் தான். அப்படி இருக்கும்போது, நம்ம மத்தியில அநேக விசுவாசத்துல அநேக வேறுபாடுகள் இருக்கே. அதாவது ஒரு டினாமினேஷனுக்கு ஒரு விதமான விசுவாசம். இன்னொரு டினாமினேஷனுக்கு வேற விதமான விசுவாசம். இந்த மாதிரி நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் நம்ம மத்தியில இருக்கே. ஸோ அ இது என்ன ஒரு காரணம் அப்டின்னா, எதனால இவ்ளோ கன்ஃப்யூஷன்ஸ் வந்துச்சு அப்டின்னா, நம்ம பார்த்தோம் அந்த சாத்தானானவன். சாத்தான் தான் என்ன பண்றாரு, இவ்ளோ கன்ஃப்யூஷன்ஸ நம்ம மத்தியில கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா, அவரு பைபிள அழிக்க முயற்சி செஞ்சாரு. பைபிள எப்படியாச்சும் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்டின்ட்டு பிளான் பண்ணி நெறைய அட்டெம்ப்ட்ஸ், நெறைய முயற்சிகள அவர் செஞ்சாரு. ஆனா, அந்த முயற்சிகள சாத்தானால என்ன பண்ண முடியல, சக்சஸ் ஆக முடியல. அதனால அவர் என்ன பண்ட்டாரு, சரி பைபிள நம்மளால அழிக்க முடியல. நம்ம என்ன பண்ணலாம், இந்த பைபிள யார் யார் படிக்கிறாங்களோ, அவங்கள கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுறலாம். கன்ஃப்யூஷன் நம்ம பண்ணிடலாம் அப்டின்ட்டு, கன்ஃப்யூஷன் அப்டின்ற ஒரு வெப்பன சாத்தானானவன் கையில எடுத்தாரு. அந்த கன்ஃப்யூஷன் நிமித்தமா தான் இவ்ளோ பிரச்சனைகள், இவ்ளோ கன்ஃப்யூஷன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் மத்தியில இருக்கு. இப்போ நம்ம இந்த ஹவ் டூ ஸ்டடி பைபிள். இப்ப இந்த வேதாகமத்தை எப்படி தியானிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படின்னு நம்போ கத்துக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு பாடத்தை கேட்கும்போது அநேக சில மெத்தட்ஸ் பைபிள் படிக்கக்கூடிய சில மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த மெத்தட்ஸ படிக்கிறதுக்கு முன்னாடி சில வசனங்கள், அதாவது சில கீஸ் பைபிள ஓப்பன் பண்றதுக்கு சில கீஸ் முக்கியம். அதாவது பைபிள் ஒரு மிஸ்ட்ரி புக். ஒரு லாக்டு புக். ஒரு மூடப்பட்ட ஒரு புஸ்தகம். இந்த ஒரு புஸ்தகத்த ஓப்பன் பண்ணணும் அப்டின்னா, சில கீஸ் தேவ. சில சாவிகள் இருந்தா தான் இந்த புஸ்தகத்த நம்மளால ஓப்பன் பண்ண முடியும். சில டெக்னிக் சில டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணா தான் இந்த புஸ்தகத்த பைபிள் அப்டின்ற கூடிய இந்த ஒரு மிஸ்ட்ரி புக்க நம்மளால ஓப்பன் பண்ண முடியும். ஸோ முதல் முக்கியமான வசனம் நம்ம படிக்கலாம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 தீமோத்தி 2nd சாப்டர் 15th வெர்ஸ்.
2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். பிரதர் உங்க வாய்ஸ் பிரதர், கேட்கல. இப்ப கேக்குதுங்களா பிரதர்? இப்ப கேக்குது பிரதர். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அதாவது ஒரு ஊழியக்காரன் ஒரு ஒர்க் மேன் அப்படின்னும்போது, ஒரு கிறிஸ்துவன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைய கரெக்ட்டா டிவைட் பண்ணி பகுத்தறியணும். ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். அவருடைய வார்த்தைய வந்து ஸ்டடி பண்ணி, கரெக்ட்டா டிவைட் பண்ணணும். கரெக்ட்டா டிவைட் பண்ணும்போது தான், தேவனுடைய விஷயங்கள நம்மளால கரெக்ட்டா புரிஞ்சு கொள்ள முடியும். இது வந்து ஒரு கீ. இன்னொரு கீ வந்து நம்ப படிக்கலாம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய புஸ்தகத்த வந்து எப்படி வாசிக்கணும் அப்டின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும், ஜெனிசிஸ்லேருந்து ரெவல்யூஷன் வரைக்கும் வாசிப்பாங்க. சில பேர் வந்து சங்கீதம், சாம்ஸ மாத்திரமே வாசிப்பாங்க. சில பேர் காஸ்பல், அதாவது சுவிசேஷம், அந்த 4 காஸ்பல்ஸ மாத்திரமே வந்து அவங்க வாசிப்பாங்க. சில பேர் வந்து ஒன்லி நியூ டெஸ்டமென்ட். நியூ டெஸ்டமென்ட்ல கூட சில புக்ஸ படிக்க மாட்டாங்க. சில செலக்டட் புக்ஸ மாத்திரமே படிப்பாங்க. இப்டி இருக்கும்போது, கர்த்தருடைய புஸ்தகத்த இப்டி நம்ம படிச்சோம் அப்டின்னா, கண்டிப்பா புரிஞ்சு கொள்ள முடியுமா? அப்டின்னு கேட்டாக்கா, புரிஞ்சு கொள்ள முடியாது. ஸோ இன்னொரு கீ வந்து என்னன்னா, இங்க இப்ப தான் நம்ம படிச்சோம். கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள். தேடி நம்ம படிக்கணுமா? தேடி படிக்கணுன்னும்போது, இப்போ பைபிள்ல ஏதோ ஒரு கொஸ்டின் நமக்கு வருது. ஏதோ ஒரு கேள்வி நமக்கு வருது. அதுக்கான ஆன்ஸர் வந்து அடுத்த வசனத்திலே இருக்காது. அதுக்கான ஆன்ஸர் வந்து வேற எங்கேயாச்சும் இருக்கும். கர்த்தருடைய புஸ்தகத்துல வந்து ஜோடி இல்லாமல் இராது. அதாவது ஜோடி இல்லாமல் இராது அப்டின்னும்போது, ஒரு கேள்வி ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்துச்சுன்னா, அதுக்கான பதில் வந்து நியூ டெஸ்டமென்ட்ல கிடைக்கும். நியூ டெஸ்டமென்ட்ல நமக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அப்டின்னா, அதுக்கான பதில் வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட்ல கிடைக்கும். ஸோ கர்த்தருடைய புஸ்தகத்தை நாம் எப்படி வாசிக்கணும் அப்டின்னா, தேடி வாசிக்கணும் அப்டின்ட்டு இங்க சொல்றாரு. இன்னொரு சாவிய கூட நம்போ படிக்கலாம். இன்னொரு கீ ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். கற்பனையின் மேல் கற்பனையின் கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய இந்த ஒரு புஸ்தகம், வசனங்கள் வந்து எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்டின்னா, இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமும். ஒரு விஷயத்த தேவனுடைய வார்த்தைகள வந்து புரிஞ்சு கொள்ளணும் அப்டின்னா, சில விஷயங்கள் வந்து இங்க இருக்கும். சில விஷயங்கள் வந்து அங்க இருக்கும். இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமுன்னும்போது, சில விஷயங்கள் வந்து ஒரு புஸ்தகத்துல இருக்கும். அதுக்கான பதில் வந்து வேற புஸ்தகத்துல வந்து இருக்கும். ஸோ கர்த்தருடைய வார்த்தைய நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்டார்ட்டிங் டூ எண்ட் படிச்சா நமக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பா கிடையாது. அத தேடி வாசிக்கணும். அத கரெக்ட்டா டிவைட் பண்ணணும். ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். அத கரெக்ட்டா டிவைட் பண்ணி நம்ம வந்து படிக்கணும். ஒரு கேள்வி வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கான பதில் வந்து நியூ டெஸ்டமென்ட்ல இருக்கும். ஒரு கேள்வி நியூ டெஸ்டமென்ட்ல இருந்துச்சுன்னா, அதுக்கான பதில் வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருக்கும். ஸோ கர்த்தருடைய வார்த்தைகள வந்து இப்படி படிக்கும்போது தான் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். நம்ப ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். இப்ப ஆதாமுடைய விஷயத்துல, ஆதாம் அந்த தேவன் ஆதாம்ட்ட என்ன சொல்றார் அப்டின்னா, "இந்த ஒரு பழத்தை மாத்திரம் நீ சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிடக்கூடிய நாளிலே நீ சாகவே சாவாய். அதாவது நீ எந்த நாள்ல இத சாப்பிடுறியோ, அந்த நாள்லயே நீ வந்து இறந்துடுவ." இப்போ இங்கிலீஷ்ல கூட இந்த ஒரு வசனம் எப்டி இருக்கு அப்டின்னா, "ஃபார் இன் த டே தட் யூ ஈட் ஆஃப் இட், யூ ஷால் சூர்லி டை." எந்த நாள்ல நீ சாப்பிடுறியோ, அந்த நாள்ல நீ செத்துருவ அப்டின்ட்டு சொல்றாரு. ஆனா ஆதாம் வாழ்ந்த வருஷங்கள், வாழ்ந்த காலங்கள் எவ்வளோ அப்டின்னா 930 இயர்ஸ். அவ்ளோ கால வருஷங்கள் வந்து அவரு வாழ்ந்தார். இப்டி இருக்கும்போது, அ எப்படி இது வந்து சாத்தியம் அப்டின்னு நம்ம பார்த்தாக்கா, அப்போ தேவன் சொன்ன மாதிரி ஆதாம் அதே நாள்ல செத்து போலயா? அப்டின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வரும். ஆனா அதுக்கான பதில் வந்து நமக்கு எப்படி தான் கிடைக்கும் அப்டின்னா, அந்த 3 சாவிகளையும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். கர்த்தருடைய புஸ்தகத்தை கரெக்ட்டா டிவைட் பண்ணி,
ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். கரெக்ட்டா டிவைட் பண்ணி நம்ம படிக்கணும். தேடி வாசிக்கணும். அது வந்து ஜோடி இல்லாமல் இராது. இப்போ ஜெனிசிஸ்ல நமக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அவரு சாப்பிட்ட நாள்லயே அவரு சாகலையே! அப்டின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதுக்கான பதில் எங்க இருக்கும்? வேற எங்கேயாச்சும் தேவன் எழுதி வச்சிருப்பாரு. அந்த ஒரு வசனம் தான் என்ன அப்டின்னா, அதுக்கான பதில் தான் நமக்கு எங்க கிடைச்சுச்சு அப்டின்னா, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 பீட்டர் 3 சாப்டர் 8த் வெர்ஸ். அந்த ஒரு வசனத்த மாத்திரம் நம்ம படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கின்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். கர்த்தருக்கு வந்து 1 நாள்னா 1000 வருஷம். 1000 வருஷம் என்பது 1 நாள். தேவனுடைய கால்குலேஷன் பிரகாரம் அவருக்கு வந்து 1 நாள் அப்டின்னும்போது அது 1000 வருஷம் போல. 1000 வருஷம் அப்டின்றது அவருக்கு வந்து 1 நாள். அந்த ஒரு இந்த ஒரு சத்தியத்த, இந்த ஒரு வசனத்த நம்ம யூஸ் பண்ணும்போது தான், ஜெனிசிஸ்ல தேவன் ஆதாமுக்கு சொன்ன விஷயத்த பத்தி நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். "நீ சாப்பிட்ட நாளிலே சாகவே சாவாய்" அப்டின்னும்போது, இப்போ கர்த்தருக்கு 1 நாள் என்பது 1000 வருஷம். ஸோ ஆதாம் எப்போதான் எவ்வளோ வருஷம் வாழ்ந்து செத்து போனாரு? அவருக்கு டோட்டல் வந்து 930 இயர்ஸ். ஸோ அந்த ஒரு 1000 வருஷத்துக்குள்ள தான் அவரு செத்து போனாரு. ஸோ கர்த்தர் அங்க சொன்ன மாதிரி, ஜெனிசிஸ்ல சொன்ன மாதிரி, சாப்பிட்ட நாளிலே எந்த நாள்ல சாப்பிட்டாரோ, அதாவது அந்த ஒரு நாள் அப்படின்றது கர்த்தருக்கு வந்து 1000 வருஷம். அந்த 1000 வருஷத்துக்குள்ள தான் ஆதாம் இறந்து போனாரு. ஸோ இந்த ஒரு பதில் வந்து நமக்கு எப்படி கிடைச்சுச்சு அப்படின்னா, அந்த 3 கீஸ் அந்த 3 சாவிகளையும் நம்ம என்ன பண்ணோம்? யூஸ் பண்ணோம். அந்த 3 சாவிகள நம்ம யூஸ் பண்ணும்போது தான், இதுக்கான பதில் வந்து நமக்கு கிடைச்சுச்சு. ஸோ, இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா, சங்கீதம் 137ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில வந்து நம்ம பார்த்தோம். அதாவது, உங்களுடைய குழந்தைகளை வந்து கல்லின் மேல யாரு மோதுறாங்களோ, அவர்கள் வந்து பாக்கியவான்கள் அப்டின்ட்டு பார்த்தோம். படிங்க பிரதர் தமிழ்ல. சங்கீதம் 137வது அதிகாரம் 9வது வசனம். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இப்போ நம்போ யாராச்சு நம்மளுடைய குழந்தைகள வந்து போயிட்டு கல்லின் மேல மோத விடுவோமா? நம்ப யாரும் அப்டி பண்ண மாட்டோம். ஆனா வசனம் வந்து இங்க என்ன சொல்லுது? அப்டி யாரு பண்றீங்களோ, அவர்கள் பாக்கியவான்கள் அப்டின்ட்டு வசனம் சொல்லுது. இப்போ இதுக்கான ஒரு பதில கூட நம்ம பார்த்தோம். இந்த வசனத்த வந்து நம்ம அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து புரியாது. நம்ம என்ன பண்ணணும்? அந்த 3 சாவிகள வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அந்த 3 சாவிகள நம்ம யூஸ் பண்ணும்போது, முதல்ல நம்ம வந்து அந்த குழந்தை இப்போ இந்த குழந்தை அப்படின்றது இந்த ஒரு வசனத்துல அந்த ஒரு குழந்தைகள் அப்படின்றது யார குறிக்கிது அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த குழந்தைகள் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. கிறிஸ்துவர்கள் தான். புதிதாக பிறந்த கிறிஸ்துவர்கள். அதாவது அந்த ஒரு வார்த்தையில வந்து இப்போ சில பேர் வந்து புதுசா கிறிஸ்டியன்ஸா வந்திருப்பாங்க. அந்த கிரைஸ்ட் பத்தின விஷயங்கள் வந்து ரொம்ப பேசிக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப தான் வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த ஒரு குழந்தைகள், அந்த நியூ பார்ன் பேபீஸ் இன் கிரைஸ்ட் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்கள வந்து கல்லின் மேல வந்து மோதணுமா? இப்ப அந்த கல்லு யாரு? ஏன்னா, இந்த ஒரு நியூ பார்ன் பேபீஸ் இந்த கிறிஸ்துவர்கள வந்து கல்லின் மேல மோதுறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இந்த கல்லு யாரு அப்டின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கல்லு யாரு அப்டின்ட்டு நம்ம படிக்கும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன சொல்லுது அப்டின்னா, அந்த கல் வந்து கிறிஸ்துவே. தட் ராக் வாஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து தான் அந்த கல். கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துகிட்ட அந்த ஒரு குழந்தைய எடுத்துன்னு போய் மோதணும் அப்டின்னு சொல்லும்போது, கிறிஸ்துக்குள்ள அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணணும்? சேர்க்கணும். ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது அந்த ஒரு குழந்தை, அந்த ஒரு கிறிஸ்துவன், அந்த ஒரு புதிதாக பிறந்த அந்த ஒரு கிறிஸ்துவன், கிறிஸ்துக்குள்ள அதிகமாக வளரும்போது, அது என்ன ஆகும் அப்டின்னா, அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது நம்மளுடைய வேல. அதாவது ஒரு புதிதாக பிறந்த அந்த ஒரு குழந்தை அப்டின்னும்போது, ஒரு புதுசா இருக்கக்கூடிய அந்த ஒரு கிறிஸ்டியன, அந்த ஒரு கிறிஸ்துவன வந்து அதிகமா கிறிஸ்துக்குள்ளாக அவங்கள வந்து டெவலப் பண்ணணும். அவங்கள வந்து வளர்க்கணும். அப்டி பண்றவங்க எப்படிப்பட்டவங்க அப்டின்னா, பாக்கியவான்கள் அப்டின்ற ஒரு அர்த்தம் தான் இந்த ஒரு வசனம் வந்து குடுக்குது. ஸோ, அந்த ஒரு 3 சாவிகள வந்து நம்ம யூஸ் பண்ணி, அந்த ஒரு 3 சாவிகள போட்டாக்கா, பைபிள்ல இருக்கக்கூடிய வசனங்கள வந்து நம்மளால எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? அந்த ஒரு வசனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சத்தியங்கள் வந்து வெளிப்படுது. ஸோ, அத தான் வந்து நம்ம போன வாரத்துல வந்து பார்த்தோம். ஸோ, இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரு பைபிள படிச்சு,
புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 10 மெத்தட்ஸ் இருக்கு. 10 மெத்தட்ஸ் ஆஃப் பைபிள் ஸ்டடி. ஸோ என்னென்ன அந்த 10 மெத்தட்ஸ் அப்படின்னா டைரக்ட் லாங்குவேஜ், சிம்பாலிக் லாங்குவேஜ், டாபிக்கல் ஸ்டடி, கான்டெக்சுவல் ஸ்டடி, ப்ராஃபட்டிக்கல் ஸ்டடி, பாரபாலிக் லாங்குவேஜ், டைப் அண்ட் ஆன்டி டைப், ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ், குரோனாலஜி, அப்புறம் லாஸ்ட் வந்து டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி. இப்படி ஒரு 10 மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடி வந்து பைபிளில் வந்து இருக்கு. ஏன்னா பைபிளை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 10 மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடியை நம்ம வந்து கற்றுக்கினாதான் பைபிளில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த ஒரு 10 மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஸோ இந்த ஒரு 10 மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடியை ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டைரக்ட் லிட்ரல் லாங்குவேஜ். ஒரு வசனத்தை வந்து நம்ம படிக்கலாம். ஜெனிசிஸ் 2nd சாப்டர் 7th verse. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். இந்த வசனத்தை படிக்கும் போதே நமக்கு புரிஞ்சிருச்சு. இங்க தேவன் என்ன பண்றாரு? ஆதாம வந்து மண்ணினாலே உருவாக்கி அந்த ஒரு அவருக்கு அந்த ஒரு ஜீவனை வந்து குடுக்குறாரு. இந்த வசனத்தை படிக்கும் போதே டைரக்ட்டாவே நமக்கு வந்து இந்த வசனத்துக்கான அர்த்தம் வந்து புரியுது. இதுதான் வந்து டைரக்ட் லிட்ரல் லாங்குவேஜ். ஸோ பைபிள்ல இருக்கக்கூடிய நிறைய வசனங்கள் வந்து டைரக்ட்டாவே எழுதப்பட்டிருக்கும். அது படிக்கும்போதே வந்து நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இது ஒன் மெத்தட் ஆஃப் ஸ்டடி. அதாவது டைரக்ட் லிட்ரல் லாங்குவேஜ். இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஜான் 11th சாப்டர் 35th verse. யோவான் 11வது அதிகாரம் 35வது வசனம். இதோ சரி, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். அதாவது அந்த லாசரஸ் வந்து இறந்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு இயேசு போவாரு. அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து கண்ணீர் விடுவாரு. இத படிச்ச உடனே நமக்கு புரியுது. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு புரியுது. இதுதான் டைரக்ட் லாங்குவேஜ். அதாவது படிச்ச உடனே நமக்கு அந்த வசனங்கள் வந்து புரிஞ்சிடும். டைரக்ட்டாவே அந்த ஒரு வசனங்கள் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து டைரக்ட் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ஸ்டடி வந்து டைரக்ட் லாங்குவேஜ். இந்த ஒரு வசனம் கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜான் 11:35. இதுதான் பைபிள்லயே வந்து ஷார்ட்டஸ்ட் வேர்ஸ். பைபிள்ல நிறைய வசனங்கள் வந்து இருக்கு. அந்த எல்லா வசனங்களிலும் இந்த ஒரு வேர்ஸ் தான் ஷார்ட்டஸ்ட் வேர்ஸ் இன் த பைபிள். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ஸ்டடி. டைரக்ட் லிட்ரல் லாங்குவேஜ். ஸோ இந்த ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்டடி வந்து ஈஸி. இந்த ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்டடி வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்குமே சில விஷயங்கள படிக்கும்போது பைபிள்ல டைரக்ட்டாவே வந்து நமக்கு புரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒன் ஆஃப் த ஈசியஸ்ட் மெத்தட் ஆஃப் பைபிள் ஸ்டடி. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்த மெத்தட் வந்து என்ன அப்படின்னா, சிம்பாலிக் லாங்குவேஜ். அதாவது அடையாள பாஷை. சிம்பல்ஸ். பைபிள்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சிம்பல்ஸ்ல எழுதப்பட்டிருக்கும். அடையாளங்கள். சிம்பல்ஸா நிறைய விஷயங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கும். நம்ம வந்து படிக்கலாம் பாருங்க ஒரு வசனத்த. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஜெரெமையா 15th சாப்டர் 16th verse. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மனமகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வசனத்த நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, உம்முடைய வார்த்தைகள் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அத வந்து நான் உட்கொண்டேன். Thy words were found and I did eat them. நான் அத வந்து சாப்பிட்டுட்டேன். தேவனுடைய வார்த்தைகள வந்து நம்மளால சாப்பிட முடியுமா? இப்ப இந்த இந்த ஒரு வசனத்த டைரக்ட்டா படிக்கும்போது அப்படிதான் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ஸ்டடி என்ன பார்த்தோம்? டைரக்ட் லாங்குவேஜ். டைரக்ட்டா படிக்கும்போதே வந்து நமக்கு புரிஞ்சிரும். ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்து படிக்கும்போது, இத டைரக்ட்டா அப்படியே லிட்டரலா வந்து நம்ம எடுக்கும்போது, இது வந்து நமக்கு புரியாது. ஏன்னா வார்த்தைகள வந்து நம்மளால சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு வசனம் வந்து டைரக்ட்டா எழுதப்படல.
சிம்பாலிக்கா எழுதப்பட்டிருக்கு. சிம்பாலிக் லாங்குவேஜ். இந்த செகண்ட் மெத்தட் ஆஃப் ஸ்டடி தான் என்னன்னா, சிம்பாலிக் ஒரு அடையாள பாஷையாக இந்த ஒரு வசனம் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ "தை வேர்ட்ஸ் வேர் ஃபவுண்ட் அண்ட் ஐ டிட் ஈட் தெம்" அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு அடையாளம், ஒரு சிம்பல். ஏதோ ஒரு விஷயத்த இங்க வந்து இந்த ஒரு வசனம் வந்து சொல்ல வருது. அது வந்து அடையாளமாக இருக்குது. நம்ப இந்த என்ன அடையாளம் இதுல வந்து இருக்குன்றத நம்ப சில வசனங்கள படிச்சு நம்ப புரிஞ்சுக்கலாம் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேத்யூ 4th சாப்டர் 4th வெர்ஸ். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த வசனம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைய வந்து அப்பத்துக்கு கம்பேர் பண்ணுது. இது வந்து இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வசனம் தான். "மேன் ஷால் நாட் லீவ் பை பிரெட் அலோன், பட் பை எவ்ரி வேர்ட் தட் புரோசீடெத் அவுட் ஆஃப் த மவுத் ஆஃப் காட்." இப்போ ஒரு மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கினா, நம்ம வந்து சாப்பாடு மேல தான் டிபெண்ட் ஆயிருக்கிறோம் லைஃப்க்காக. சாப்பாடு சாப்பிட்டா தான் நம்மளால ஜீவிக்க முடியும், வாழ முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, "மேன் ஷால் நாட் லீவ் பை பிரெட் அலோன்." மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தையினால கூட பிழைப்பான் அப்படின்ட்டு இங்க வசனம் வந்து சொல்லுது. ஸோ அந்த ஒரு அப்பத்தை நம்மளுடைய அந்த ஒரு பிரெட் அப்பம்னா சாப்பாடு தான். ஃபுட். அந்த ஒரு அப்பத்தை வந்து இங்க இயேசு கிறிஸ்து அதாவது சாப்பாட எதுக்கு கம்பேர் பண்றாரு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு வந்து அவரு கம்பேர் பண்றாரு. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ மறுபடியும் பின்னாடி வந்துடலாம். இந்த ஒரு வசனத்தில எப்படி இருக்கு அப்படின்னா, ஜெரமியா 15:16ல உங்களுடைய வார்த்தைகள் வந்து நான் கண்டுபிடிச்சேன். அத வந்து நான் சாப்பிட்டேன். அத சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்துச்சு என்னுடைய இதயத்துக்கு. அப்படின்ட்டு இங்க எரேமியா வந்து சொல்றாரு. இப்போ வார்த்தைகள் "தை வேர்ட்ஸ்" அப்படின்னும்போது, நம்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து தேவனுடைய வார்த்தைக்கு தான் இங்க பேசுது. அந்த தேவனுடைய வார்த்தைய எதுக்கு கம்பேர் பண்ணி பேசுறாரு அப்படின்னா, ஆ அதாவது அப்பத்துக்கு, ஃபுட்டுக்கு வந்து கம்பேர் பண்ணி பேசுறாரு. இப்போ நம்ப அத வந்து கிளியரா கண்டுபிடிச்சுட்டோம். இப்போ நம்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத வந்து சாப்பிட்டாராம். அதாவது தேவனுடைய வார்த்தைகள வந்து அவரு சாப்பிட்டாரு. இப்போ தேவனுடைய வார்த்தைகள லிட்டரலா நம்மளால டைரக்ட்டா இப்போ பைபிள் எடுத்து அப்படியே நம்மளால சாப்பிட முடியுமான்னு கேட்டாக்கா கிடையாது. அப்போ இப்போ ஏதோ ஒரு அடையாளத்த வந்து தான் இங்க பேசுறாரு. அந்த அடையாளம் என்னன்றத நம்போ இன்னொரு வசனம் படிச்சாக்கா நமக்கு தெரிஞ்சிடும். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜான் 5th சாப்டர் 24th வெர்ஸ். யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய வ விஸ் அ அதாவது என்னுடைய வசனத்தை வந்து கேட்டு யாரு விசுவாசிக்கிறாங்களோ, அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அ அதாவது இப்போ அ வார்த்தைகளை நம்போ ஜெரமியால பார்க்கும்போது, அந்த வார்த்தைகளை நான் கண்டுபிடிச்சேன். அத வந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னும்போது, தேவனுடைய வார்த்தைகளை வந்து விசுவாசிப்பது. அத நம்புறது. அது மேல வந்து ஃபேத் வைக்கிறது. அதுதான் இங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஐ டிட் ஈட் தெம்." இப்போ இயேசு கிறிஸ்து கூட இங்க சொல்லும்போது, "He that heareth my word and believeth on him hath everlasting life." இப்போ இந்த நேச்சுரலா இருக்கக்கூடிய சாப்பாட வந்து நம்போ சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஜீவன் கிடைக்குது. சாப்பாடு சாப்பிடாம நம்மளால இருக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு சாப்பாட நம்ம சாப்பிட்டா கூட ஒரு நாள் என்ன ஆவோம்? செத்து போயிடுவோம். மரணம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பா இருக்கு. ஆனா அவருடைய வார்த்தைகள நாம் சாப்பிடும்போது, அதாவது அவருடைய வார்த்தைகள நாம் விசுவாசிக்கும்போது, அத நம்பும்போது, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எவர்லாஸ்டிங் லைஃப் கிடைக்கும். நித்திய ஜீவன் வந்து கிடைக்கும். நம்மளுடைய இதயத்துக்கு வந்து மனமகிழ்ச்சி வந்து கிடைக்கும். அந்த ஒரு வார்த்தைகள் வந்து அவருடைய வார்த்தைகள் வந்து நமக்கு ஜீவன் குடுக்கும். அத தான் அடையாள பாஷையாக அங்க என்ன சொல்லியிருப்பாரு அப்டின்னா, "உங்களுடைய வார்த்தைகளை நான் உட்கொண்டேன். என்னுடைய ம் என்னுடைய இதயத்துக்கு வந்து அது மனமகிழ்ச்சியாக இருந்துச்சு." அப்டின்ட்டு சொல்வாரு. ஸோ அது டைரக்ட்டா படிச்சாக்கா நமக்கு வந்து புரியாது. அது வந்து ஒரு அடையாள பாஷையில வந்து எழுதப்பட்டிருக்கு.
அந்த ஒரு அடையாள பாஷையில நம்ம படிக்கும்போது தான், அதில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த அடையாளத்துக்கான அர்த்தத்த நம்ம கண்டுபிடிக்கும்போது தான், அதில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு புரியும். ஸோ, இப்ப அதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ ஒரு சிக்கன் அப்டின்னு எடுத்துக்கலாம். இந்த இந்த ஒரு மாംசத்த வந்து நம்ம அத வந்து அப்படியே டைரக்ட்டா சாப்பிடும்போது, அத ராவா சாப்பிடும்போது, நமக்கு என்ன ஆவாது அப்டின்னா, டைஜஷன் ஆவாது. டைஜஷன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் கூட அப்படியே தான். அதாவது வசனங்கள வந்து சரியா வந்து நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல. இப்போ டைரக்ட்டா வசனங்கள படிச்சு வந்து நம்போ இது பண்ணும்போது, அது சரியா டைஜஷன் ஆவாது. ஸோ, இப்போ இந்த ஒரு மாம்சத்த வந்து என்ன பண்ணுவாங்க, இது நல்லா டைஜஷன் ஆவணும், நல்லா டேஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னும்போது, அத நல்லா குக் பண்ணுவாங்க. நல்லா குக் பண்ணி தேவையான ஸ்பைசஸு தேவையான மசாலா எல்லாமே போட்டு, அத குக் பண்ணி அத சாப்பிடும்போது தான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகள் வந்து அப்படியே ராவா நம்போ எந்த ஒரு மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடிய நம்ம அப்ளை பண்ணாம அப்படியே படிக்கும்போது, அது சரியா புரியாது. அது சரியா டைஜஷன் ஆவாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், சில மெத்தட்ஸ் இருக்கு. இந்த 10 மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடின்றதே அதுக்காக தான். இந்த ஒரு மெத்தட்ஸ் அப்ளை பண்ணி நம்ம படிக்கும்போது தான், தேவனுடைய வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த ஒரு டேஸ்ட், அந்த ஒரு ருசி, அது வந்து நம்மளால தேவனுடைய வார்த்தைகள வந்து டேஸ்ட் பண்ண முடியும். தேவனுடைய திட்டத்த, தேவனுடைய பிளான வந்து நம்மளால கிளியரா புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ இந்த ஒரு 10 மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ இந்த ஒரு செகண்ட் மெத்தட் சிம்பாலிக் லாங்குவேஜ்க்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் 10ஆம் வசனம். 10ஆம் வசனத்த மாத்திரம் படிங்க பிரதர். 2 பீட்டர் 3 சாப்டர் 10th வெர்ஸ். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகிப்போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அதாவது பூமியும் மற்றும் அதனுள்ள கிரியைகளும் எல்லாமே அழிந்து போயிடும். அதாவது பூமிய வந்து நெருப்பு வச்சு தேவன் கொளுத்திடுவாராம். அவருடைய 2ஆம் வருகையில. அதுதான் இந்த ஒரு வசனம் வந்து பேசுது. 12ஆம் வசனம் கூட படிங்க பிரதர். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். வானங்கள் கூட வெந்து அழிந்து போயிடும். அப்புறமா பிரதர் பூதங்களும் எரிந்து உருகிப்போம். பூதங்கள் அப்டின்னும்போது இங்கிலீஷ்ல வந்து எலிமெண்ட்ஸ் அப்டின்ட்டு இருக்குது. ஸோ அது கூட வெந்து அழிந்து போயிடும் அப்டின்ட்டு இங்க வசனம் வந்து சொல்லுது. ஸோ தேவன் என்ன பண்ணுவாரு, வானங்களையும் சரி, பூமியும் சரி நெருப்பு வச்சு கொளுத்துவார். இந்த வசனத்த நம்ம டைரக்ட்டா அப்டியே படிக்கும்போது எப்டி இருக்கு அப்டின்னா, பூமி வந்து என்ன பண்ண போறார் நெருப்பு வச்சு? இப்போ ஒரு வீட வந்து நம்ம நெருப்பு வச்சு கொளுத்துனாக்கா, அந்த ஒட்டுமொத்த வீடும் எரிஞ்சு போயிடும். இல்லாம ஆயிடும். அதே மாதிரி தேவன் என்ன பண்ண போறாரு? இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய 2ஆம் வருகையில வந்து இந்த ஒரு பூமிய வந்து அவரு கொளுத்தப் போறாரு. அத வந்து எரிய வைக்க போறாரு. பர்ன் பண்ண போறாரு. இந்த ஒரு வசனத்த படிச்ச உடனே, நமக்கு வந்து அப்படிதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு வரும். ஸோ இந்த வசனத்த நம்ம டைரக்ட்டா படிச்சாக்கா, அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த ஒரு வசனத்துக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய 2ண்ட் மெத்தட் ஆஃப் ஸ்டடி அதாவது சிம்பாலிக் லாங்குவேஜ் அடையாள பாஷை. இந்த ஒரு வசனம் வந்து இந்த ஒரு வசனத்துல நிறைய அடையாளங்கள் இருக்கு. நிறைய அடையாளங்கள்னு சொல்லும்போது, இங்க பூமின்ட்டு சொல்றாரு. இப்ப அந்த ஒரு பூமின்றதுக்கான அடையாளம், ஒரு பூமிய வந்து இங்க ஒரு அடையாளமா யூஸ் பண்றாரு. ஒரு சிம்பலா யூஸ் பண்றாரு. ஸோ, இந்த ஒரு சிம்பலுக்கான அர்த்தம் என்ன? எதுக்காக பூமி அப்டின்ட்டு இங்க யூஸ் பண்றாரு? பூமிய வந்து எரிச்சிடுவேன் அப்டின்ட்டு சொல்றாரு. அப்போ எத வந்து எரிப்பார்? பூமின்னும்போது ஏதோ ஒரு விஷயத்த அடையாளப்படுத்தி தான் பூமி அப்டின்ற ஒரு வார்த்தைய வந்து இங்க அவரு யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ எதையோ வந்து எரிக்க போறாரு. அதேபோல வானங்கள கூட அவரு என்ன பண்ண போறாரு அப்டின்னா, எரிக்க போறாரு அப்டின்ட்டு பார்க்குறோம். ஸோ, இ இ ஏதோ ஒரு அடையாளத்த தான் குறிச்சு இந்த ஒரு வசனம் வந்து பேசுது அப்டின்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு 17ஆம் வசனம். ஐசையா 65th சாப்டர் 17th வெர்ஸ். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17வது வசனம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி
நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் சிருஷ்டிக்கிறேன். ஐ கிரியேட் நியூ ஹெவன்ஸ் அண்ட் நியூ எர்த். தேவன் வந்து புதிய வானத்தையும் புதிய பூமியும் வந்து உருவாக்குறாராம். ஸோ போன வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்? அவர் வந்து இந்த பூமிய கொளுத்திடுவாராம். பூமிய பர்ன் பண்ணி அத அழிச்சிட்டு, அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, புதிய வானத்தையும், புதிய பூமியையும் தேவன் வந்து உருவாக்க போறாரு. இத டைரக்ட்டா நமக்கு படிக்கும்போது, நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய பூமிய தேவன் நெருப்பு வச்சு கொளுத்தி, ஒரு புதிய பூமிய மறுபடியும் உருவாக்குவாரு. ஏன்னா ஜெனசிஸ்ல படிக்கும்போது, "இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் தி எர்த்." ஸோ மறுபடியும் என்ன பண்ண போறாரு? மறுபடியும் ஒரு ஹெவன கிரியேட் பண்ணி, மறுபடியும் வானங்கள உருவாக்கி, மறுபடியும் வந்து இன்னொரு பூமிய வந்து தேவன் உருவாக்க போறாரு. அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு வந்து இந்த வசனங்கள டைரக்ட்டா படிச்சாக்கா, அப்படிதான் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு வசனங்கள் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இன்னொரு வசனங்கள் வந்து நம்ம படிக்கலாம். அ பிரசங்கி, எக்லீசியாஸ்டிஸ் 1 சாப்டர் 4த் வெர்ஸ். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. ஒரு சந்ததி போகும், இன்னொரு சந்ததி வரும். ஆனா பூமி என்றென்றைக்கும் நிலைத்து நிக்கும். தி அர்த் அபைடeth ஃபாரெவர். அதாவது பூமி அப்படின்ற ஒரு கிரகத்துக்கு நம்ம எல்லாம் பூமியில தான் இருக்கோம். இது வந்து என்றென்றைக்கும் நிலைத்து நிக்கும். இது அழியவே அழியாது. அப்படின்ட்டு தான் இந்த வசனம் வந்து சொல்லுது. இப்போ இன்னொரு வசனத்த படிக்கலாம். சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாம்ஸ் 104 5th verse. சங்கீதம் 104வது அதிகாரம் 5வது வசனம். பூமி ஒருபோதும் நிலை பெயராதபடி அதன் ஆதாரங்களின் மேல் அதை ஸ்தாபித்தார். அதாவது who laid the foundations of the earth that it should not be removed forever. பூமி வந்து அது சதா காலத்துக்கும் நிலைத்து நிக்கும். அது வந்து அழியவே அழியாது. இப்போ இந்த உலகத்துல கூட பார்க்கும்போது நிறைய நியூக்ளியர் பாம்ப்ஸ், நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் கிரியேட் பண்றாங்க. அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ வச்சு இந்த பூமிய அழிச்சிட முடியுமான்னு கேட்டாக்கா, பூமிலாம் அழியவே அழியாது. தேவன் அதோடைய இந்த பூமியுடைய ஃபவுண்டேஷன் போட்டது யாரு? தேவன். தேவன் தான் இந்த பூமிக்கான ஃபவுண்டேஷன போட்டு, அத ஃபவுண்டேஷன எப்படி போட்டிருக்காரு அப்படின்னா, "Who laid the foundations of the earth that it should not be removed forever." சதா காலமும் பூமி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பூமி அப்படின்ற ஒரு பிளானெட்டுக்கு வந்து அழிவே இல்ல. அதோடைய ஃபவுண்டேஷன அவ்ளோ ஸ்ட்ராங்கா தேவன் வந்து போட்டிருக்காரு. சதா காலமும் அதாவது ஒரு சந்ததி வரும், ஒரு சந்ததி போகும். ஆனா பூமி மாற்றம் என்றென்றைக்கும் நிலைத்து நிக்கும். இந்த 2 வசனங்கள படிக்கும்போது, பூமியானதுக்கு அதாவது பூமி அப்படின்ற ஒரு பிளானெட்டுக்கு வந்து அழிவே இல்ல, அப்படின்ட்டு தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். இந்த 2 வசனங்களும் டைரக்ட்டா படிச்சாக்ல நமக்கு வந்து அப்படிதான் வந்து புரியுது. ஆனா, இப்போ போன 2 வசனங்கள நம்ம படிக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் வந்துச்சு. இப்போ இந்த 2 வசனங்கள நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா, ஆப்போசிட்டா இருக்கும். இந்த வசனங்கள் வந்து என்ன சொல்லுது? பூமி வந்து அழியாது. பூமி வந்து என்றென்றைக்கும் நிலைத்து நிக்கும். அப்படின்ட்டு இந்த வசனம் வந்து சொல்லுது. ஆனா, போன வசனங்கள் பேதுருல வந்து நம்ம படிக்கும்போது, பேதுருல இருக்கக்கூடிய வசனங்கள் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா, தேவன் வந்து இந்த ஒரு பூமிய, அதுல இருக்கக்கூடிய கிரியைகள எல்லாத்தையுமே வந்து எரிக்க போறாரு, அழிக்க போறாரு. வானங்கள வந்து அவரு அழிக்க போறாரு நெருப்பினால. அப்படின்ற ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம பார்த்தோம். இதெல்லாம் அழிச்சிட்டு, தேவன் வந்து ஒரு புதிய வானத்தையும், புதிய பூமியையும் தேவன் வந்து உருவாக்க போறாரு. அப்படின்றது கூட நம்ம படிச்சோம். ஸோ இந்த 2 வசனங்களும் அதாவது பார்த்த இந்த வசனங்களும், அப்புறமா பேதுருல பார்க்கக்கூடிய இந்த ஒரு வசனங்களும், அதாவது ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கு. கான்ட்ராரியா இருக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ தான் அந்த ஒரு பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ வந்து நம்ம அப்ளை பண்ணணும். பார்த்த இந்த 2 வசனம் வந்து எந்த ஸ்டடியின் அடிப்படையில வரும் அப்படின்னா, டைரக்ட் லாங்குவேஜ், டைரக்ட் லிட்ரல் ஸ்டடி. இந்த ஒரு 2 வசனமும் டைரக்ட்டா படிக்கும்போதே நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, பூமி அப்படின்ற ஒரு பிளானெட்டுக்கு வந்து அழிவே கிடையாது.
அதோடைய ஃபவுண்டேஷன் போட்டது வந்து தேவன். அந்த ஃபவுண்டேஷன் எப்படி ஸ்ட்ராங்கா போட்டிருக்காரு அப்படின்னா, இட் ஷுட் நாட் பி ரிமூவ்ட் ஃபார் எவர். தி அர்த் அபாய்டெத் ஃபார் எவர். அவ்வளோ ஸ்ட்ராங்கா பூமியோடைய ஃபவுண்டேஷன வந்து தேவன் போட்டிருக்காரு. ஸோ கிளியரா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, பூமி அப்படின்ற ஒரு பிளானெட்டுக்கு வந்து அழிவே கிடையாது. அப்போ இந்த வசனங்கள் வந்து எத பத்தி சொல்ல வருது? அப்போ ஏதோ ஒரு அடையாள பாஷையில தான் இந்த ஒரு வசனங்கள் வந்து பேசுது. இந்த பேதுருல இருக்கக்கூடிய வசனங்கள். இந்த ஒரு அடையாளத்துக்கான மீனிங்க தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் செகண்ட் ஸ்டடி சிம்பாலிக் லாங்குவேஜ். ஸோ இப்ப நம்போ இந்த ஒரு பூமி அப்படின்ற ஃபர்ஸ்ட்டு பூமி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான அந்த ஒரு மீனிங், அந்த ஒரு அடையாளத்த நம்ம கண்டுபிடிக்கும்போது, பூமி அப்படின்றது வந்து எத சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, பூமி அப்படின்றதுக்கான அந்த சிம்பலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னும்போது, பொலிட்டிக்கல், சோஷியல் ஆர்டர் அல்லது இந்த ஒரு பூமிய வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ். இந்த பூமியில இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ தான் தேவன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அழிக்க போறாரு. அதே மாதிரி வானங்கள கூட அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, நெருப்பு வச்சு எரிக்க போறாராம். வானங்கள் எது சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னும்போது, வானங்கள்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரூலிங் பவர்ஸ். அதாவது வானங்கள் ஹெவன்ஸ் அப்படின்னும்போது அதோடைய மீனிங் என்ன சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, ரூலிங் பவர்ஸ். பைபிள்ல நீங்க எடுத்துக்கினீங்க அப்படின்னா, ஹெவன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு 3 விதமான அர்த்தங்கள் வந்து இருக்கு. ஒண்ணு இப்போ ஹெவன் அப்படின்னும்போது என்ன நமக்கு நல்லாவே தெரியும் பரலோகம். தேவன் வாசம் செய்கிற ஒரு இடம். அதுதான் ஹெவன். இன்னொரு இடத்துல வந்து ஹெவன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அது வந்து என்னன்னா வானங்கள். அதாவது இந்த யூனிவர்ஸ், பிளானட்ஸ், ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து குறிக்கும். 3வது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். வானங்கள் அப்படின்னும்போது அது எத குறிக்குது அப்படின்னா, ரூலிங் பவர்ஸ். இன்விசிபிள் ரூலிங் பவர்ஸ். அதாவது இந்த ஒரு ரூலிங் பவர்ஸ நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. இது வந்து இன்விசிபிளான ரூலிங் பவர்ஸ். கண்ணுக்கு தெரியாத ஒரு ரூலிங் பவர்ஸ். நம்ம சில வசனங்கள படிக்கலாம் பாருங்க. முதல்ல வானத்துக்கு நம்ம சில வசனங்கள வந்து படிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிசியன்ஸ் 6th சாப்டர் 12th வெர்ஸ். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள், ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈவில் இன் த ஹெவன்லி ரெல்ம்ஸ். ஸோ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈவில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது இன்விசிபிள் ரூலிங் பவர்ஸ். இந்த ஒரு பூமிய வந்து அவங்க ரூல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த ஒரு பூமி அதாவது இந்த ஒரு யுகத்தினுடைய தேவன் யாரு? தேவன் அப்படின்றவரு ஒரே தேவன் தான். நம்ம நம்ம வந்து நமக்கு அது தெளிவா தெரியும். ஆனா இந்த ஒரு பூமிய வந்து இப்போ ரூல் பண்ணிட்டுருக்கிறது யாரு அப்படின்னும்போது, அடுத்த வசனத்துல நம்ம படிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியன்ஸ் 4th சாப்டர் 4th வெர்ஸ். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு? சாத்தான். இன்விசிபிள் ரூலிங் பவர்ஸ். இப்போ இந்த ஒரு பூமியில வந்து நீங்க பாருங்க, அதிகமா பாவம் தான் இருக்கு. தவறான காரியங்கள் தான் அதிகமா இருக்கு. இப்போ நம்ம இத வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, சாத்தானுடைய அந்த ஒரு இன்விசிபிள் ரூலிங் பவர். சாத்தான் தான் என்ன பண்ணிருக்காரு, பிரபஞ்சத்தின் தேவனானவன் சாத்தான் இன்விசிபிளா எல்லாரையுமே ரூல் பண்ணிருக்காரு. எல்லாருடைய இதயத்தையும் வந்து இன்விசிபிளா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்டின்னா, ரூல் பண்ணிருக்காரு. ஸோ அந்த ஒரு வசனத்த நம்ம வாசிக்கும்போது, தேவன் வானத்தை வந்து கொளுத்துவார். அவர் வந்து நெருப்ப வச்சு அவர் எரிப்பார் அப்டின்னும்போது, சாத்தானுடைய அந்த ஒரு இன்விசிபிள் ரூலர்ஷிப்ப தேவன் என்ன பண்ண போறார் அப்டின்னா, கூடிய சீக்கிரத்தில அழிக்க போறார். அத வந்து டிஸ்ட்ராய் பண்ண போறாரு. அந்த ஒரு விஷயம் தான் பேதுருல வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்டின்ட்டு நம்ம பார்க்குறோம். இன்னொரு இப்போ நம்ம வந்து வானத்தை பத்தி பார்த்துட்டோம். அதாவது அந்த ஒரு இன்விசிபிள் ரூலிங் பவர்ஸ். இப்போ பூமி. பூமிக்கான அந்த ஒரு அடையாளம், அந்த ஒரு பூமி அப்படின்ற ஒரு அடையாளத்துக்கான அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல், சோஷியல் ஆர்டர்.
அதாவது இந்த ஒரு பூமியில நிறைய அமைப்புகள் வந்து இருக்கு. அமைப்புகள், சிஸ்டம்ஸ் அப்படின்னும்போது பாலிடிக்ஸ். இந்த ஒரு பூமிய ரூல் பண்றதுக்கிறதே எந்த ஒரு சிஸ்டம் தான்? பாலிடிக்ஸ். அதுக்கப்புறமா சோஷியல், சொசைட்டின்னும்போது இந்த நிறைய அதாவது சோஷியல் கிளாஸஸ பிரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது பணக்காரங்க, ஏழப்பட்டவங்க, ஜாதி இந்த மாதிரி நிறைய சோஷியல் கிளாஸஸ் வந்து நம்ம மத்தியில வந்து இருக்கு. அப்புறம் ரிலிஜியஸ், மதத்த வச்சு என்ன பண்ருக்காங்க அப்படின்னா, எல்லாரையுமே ரிலிஜியன் சிஸ்டம வச்சு ஜனங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ருக்காங்க, இந்த ஒரு ரிலிஜியஸ் லீடர்ஸ் அவங்க எல்லாருமே ஜனங்கள வந்து ரூல் பண்ருக்காங்க. அது கூட நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறமா எக்கனாமி. இந்த காசு. ஸோ நிறைய பிசினஸ்மேன், நிறைய ரிச் மேன் இவங்க தான் என்ன பண்ருக்காங்க, இந்த ஃபுல் வேர்ல்டே கண்ட்ரோல் பண்ருக்காங்க அவங்களுடைய காசு மூலியமா. இப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்புகள், இந்த ஒரு சிஸ்டம்ஸ் தான் என்ன பண்றாங்க, இந்த ஒரு பூமிய வந்து ரூல் பண்ருக்காங்க. சரி, இவங்க வந்து ரூல் பண்ருக்காங்களே, இவங்க வந்து கரெக்ட்டா, நியாயமா வந்து ரூல் பண்றாங்களான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா இல்ல. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா, இப்போ இந்த உலகத்தில கூட நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய போராட்டங்கள் வந்து நடக்குது. அடிக்கடி வந்து போராட்டங்கள் வந்து நடக்குது. எதுக்காக அப்டின்னா, நியாயமே இல்ல. அநீதி நடக்குது. அப்டின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அநேக போராட்டங்கள் வந்து நடக்குது. நம்ம சில வசனங்கள் கூட படிக்கலாம் பாருங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எக்லீசியாஸ்டிஸ் 5த் சாப்டர் 8த் வெர்ஸ். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் போதும் உயர்ந்தவன் பிரதர், போதும். அத குறிச்சு நீ என்ன பண்ணாத அப்டின்னா ஆச்சரியப்படாத. ஏன்னா, ஏழைகள வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இப்போ நம்ம மத்தியில வந்து நெறைய ஏழைகள் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்டின்னா, நெறைய பணக்காரர்கள் காச வந்து சேர்த்து வச்சுட்டே இருக்கிறாங்க. நெறைய ஊழல், நெறைய கரப்ஷன். அ இப்போ இவங்க நெறைய ஊழல் பண்றதால, காச நெறைய இல்லீகலா நெறைய சேர்த்து வைக்கிறதால, நெறைய ஜனங்கள் வந்து இன்னுமே ஏழையா தான் இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு போய் சேர வேண்டிய காசு போய் சேர மாட்டிருக்கு. அவங்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த ஒரு ரிசோர்ஸஸ் எல்லாமே அவங்களுக்கு போய் என்ன பண்ண மாட்டிருக்கு அப்டின்னா, ரீச் பண்ண மாட்டிருக்கு. ஏன்னா, இப்படிப்பட்ட ஒரு அதாவது கவர்ன்மென்ட், அதாவது கரப்டட் கவர்ன்மென்ட் சிஸ்டம். அதாவது ஊழல்ல நிறைந்திருக்கிற இந்த ஒரு அரசாங்கம், அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ஒரு பிசினஸ் மேன் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஜனங்கள வந்து இன்னுமே ஒரு தாழ்மையான ஒரு நிலைமைக்கு காச வந்து சேர்த்து வச்சு நிறைய ஊழல் பண்ணி, இன்னுமே அந்த ஒரு நியாயம் இல்லாத ஒரு நிலைமையில தான் ஜனங்கள் வந்து தாழ்த்தப்பட்டு, இன்னும் நிறைய ஏழைகள் வந்து நம்ம மத்தியில வந்து இருந்துட்டே தான் இருக்கிறாங்க. இன்னொரு வசனத்த நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ப்ராவெர்ப்ஸ் 22nd சாப்டர் 7th வெர்ஸ். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அதாவது ஒரு ஐஸ்வர்யவான் வந்து என்ன பண்றாராம், தரித்திரனை ஆளுகிறான். ரிச் ரூலத் ஓவர் த புவர். நம்மளுடைய பூமியில இப்ப இதுதான் நிலைமை. காசு யார்கிட்ட இருக்கோ, அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கும். அவர்கிட்ட தான் பவர் இருக்கும். இப்போ நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணாக்கா, அதாவது ஏழப்பட்டவங்க, நார்மலா இருக்கக்கூடிய இந்த ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஏதாவது தப்பு பண்ணாக்கா, நம்மளால இப்போ ஜெயில்ல நம்மள பிடிச்சு போட்டுருவாங்க. அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளிய வரதே ரொம்ப கஷ்டம். ஆனா, இந்த பணக்காரர்கள் வந்து என்ன தப்பு பண்ணாலும், ரொம்ப ஈஸியா வெளிய வந்துருவாங்க. இன்ஃபாக்ட் நெறைய பேரு ஜெயிலுக்கு கூட போக மாட்டாங்க. ஏன்னா, அவங்கள்ட்ட என்ன இருக்கு அப்டின்னா, பணம் இருக்கு. எல்லாத்தையுமே அவங்க விலைக்கு வாங்கிடுவாங்க. ஸோ பணம் எங்க இருக்கோ, அங்க அதிகாரம் இருக்கு. தி ரிச் ரூலத் ஓவர் த புவர். அவங்க இந்த ஒரு ஜனங்கள் மேல ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் த பாரோவர் இஸ் சர்வன்ட் டூ த லெண்டர். அதாவது காசு யார் கையில இருக்கோ, அவர் தான் எஜமான். நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னா, எல்லாருமே ஒரு ஸ்லேவ் தான். இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில லோன் வாங்கியிருப்போம். இஎம்ஐ கட்டிட்டு இருப்போம். ஸோ நம்ம எல்லாருமே யாருக்கு நம்ம லோன் யார்கிட்டேருந்து நம்ம லோன் வாங்குனோமோ, அவங்களுக்கு ஒரு ஸ்லேவா தான் இருக்கிறோம். ஒரு அடிமையா தான் வந்து நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ அதுதான் இந்த உலகத்தினுடைய ஒரு நிலைமை வந்து அதுதான். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில தான் அதாவது ஒரு இன்ஜஸ்டிஸ் நியாயமே இல்லாத ஒரு உலகத்தில தான் ரைச்சஸ்னஸ்ஸே இல்லாத ஒரு உலகத்தில தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்த நம்ம படிக்கலாம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 1லிருந்து 2. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 1 வசனங்கள், 2 வசனங்கள்.
ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்பு செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுப்புகிறவர்களுக்கும் ஐயோ. நம்போ பூமியில வந்து இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த ஒரு அரசாங்கம் போடக்கூடிய எல்லா கட்டளைகளும், அது யாருக்கு தான் சாதகமா இருக்கும் அப்டின்னா, பணக்காரங்களுக்கு. இந்த ஒரு நல்ல அதாவது மேல் ஜாதின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கு, அவங்களுக்கு தான் சாதகமா இருக்கும். ஆனா தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்கு அது சாதகமாவே இருக்காது. அவங்களுக்கான உரிமை வந்து கிடைக்காது. அவங்களுக்கான உரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த ஒரு பூமி வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு பூமியில இருக்கக்கூடிய இந்த ஒரு சிஸ்டம்ஸ், இந்த ஒரு அமைப்புகள், இதெல்லாம் தேவன் என்ன பண்ண போறார் அப்படின்னா, இத எல்லாத்தையுமே தேவன் வந்து எரிக்க போறார். இது எல்லாத்தையுமே தேவன் எரிச்சு வானங்கள் அப்படின்னும்போது சாத்தான் இது வந்து இந்த பூமியில ஏன் இவ்ளோ அநீதி இருக்கு அப்படின்னா, இந்த பூமிய ரூல் பண்ணிட்டுருக்கிறது யாரு? சாத்தானானவன். அந்த இன்விசிபிள் ரூலர்ஷிப். அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆட்சி. சாத்தானானவன் அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த பூமியில இருக்கிறதால தான், இந்த ஒரு சிஸ்டம்ஸ், இந்த ஒரு அமைப்புகள் எல்லாமே பூமிய வந்து ரூல் பண்ணிட்டுருக்காங்க. அநீதியா வந்து அவங்க என்ன பண்றாங்க? ரூல் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது, இத எல்லாத்தையுமே நான் அழிப்பேன். அவருடைய 2ஆம் வருகை, கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில வந்து வானங்கள், இந்த சாத்தானுடைய இன்விசிபிளான கண்ணுக்கு தெரியாத இந்த ஒரு ரூலர்ஷிப், இந்த ஒரு ஆட்சிய வந்து நான் அழிப்பேன். அதே மாதிரி பூமி. பூமி அப்படின்னும்போது லிட்டரலா இருக்கக்கூடிய பூமிய வந்து அவரு அழிக்கிறதில்ல. இந்த பூமியில இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்புகள், அந்த ஒரு சிஸ்டம்ஸ். இப்ப நம்ப பார்த்தோம். இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே எப்படிப்பட்ட சிஸ்டம்ஸ் அப்படின்னா, நியாயமான சிஸ்டம்ஸான்னு கேட்டாக்கா கிடையாது. எல்லாமே அநியாயமான சிஸ்டம்ஸ். நீதி இல்லாத சிஸ்டம்ஸ். இத எல்லாத்தையுமே என்ன பண்ண போறார் அப்படின்னா, வந்து அழிக்க போறார். இத எல்லாத்தையுமே அவரு டிஸ்ட்ராய் பண்ண போறார். அதுதான் அந்த பேதுரு வசனத்துல வந்து அடையாள பாஷையாக அங்க வந்து எழுதப்பட்டிருக்கு. சிம்பாலிக் லாங்குவேஜ்ல அந்த ஒரு அ வசனத்த படிச்சு நம்ம புரிஞ்சு கொண்டா தான், அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் வந்து நமக்கு புரியும். லிட்டரலா வந்து அத எடுக்கக்கூடாதுன்ட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு வானங்களும் சரி, பூமியும் சரி, அடையாளமா இருக்கக்கூடிய இந்த ஒரு வானங்கள், அடையாளமா இருக்கக்கூடிய இந்த ஒரு பூமிகள வந்து அழிச்சுட்டு, இயேசு கிறிஸ்து தேவன் என்ன பண்ணுவார் அப்டின்னா, நம்ம படிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 பீட்டர் 3 சாப்டர் 13த் வெர்ஸ். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய வானங்களையும், இப்ப இருக்கக்கூடிய பூமி அப்டின்னும்போது, இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு சாத்தானுடைய ஆட்சியும், மற்றும் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்புகள், இந்த அநீதியான இந்த ஒரு அமைப்புகளையும் அவரு அழிச்சுட்டு, அத டிஸ்ட்ராய் பண்ணிட்டு, என்ன பண்ண போறாரு? ஒரு புதிய வானத்தையும், புதிய பூமியையும் உருவாக்குவாரு. அதுக்கு தான் நம்ம என்ன பேரு வைக்கிறோம் அப்டின்னா, தேவனுடைய ராஜ்யம். காட்ஸ் கிங்டம். த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட். அத வந்து உருவாக்க போறாரு. இப்போ புதிய வானம் அப்படின்னும்போது புதிய ஆட்சி, புதிய ரூலர்ஷிப், புதிய ஒரு இன்விசிபிளான ரூலர்ஷிப். அந்த ஒரு இன்விசிபிளான ரூலர்ஷிப்ல யார் இருப்பார் அப்படின்னா கிரைஸ்ட். கிரைஸ்ட் இருந்து என்ன பண்ண போறாரு? ரூல் பண்ண போறாரு. நியூ எர்த் அப்படின்னும்போது, இந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே சரிப்படுத்த போறாரு. இந்த சிஸ்டம்ஸ்ல இப்போ நம்ம பூமியில இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்புகள்ல வந்து என்ன இல்ல அப்படின்னா, ரைச்சஸ்னஸ் இல்ல, நீதி இல்ல, ஜஸ்டிஸ் வந்து இல்ல. ஆனா அவருடைய ராஜ்யத்துல ஒரு புதிய பூமிய உருவாக்குவாராம். புதிய பூமி அப்படின்னும்போது, புதிய அமைப்புகள். அந்த அமைப்புகள் எல்லாத்திலுமே என்ன இருக்கும் அப்படின்னா, நீதி வாசம் செய்யும். ரைச்சியஸ்னஸ் வில் டுவெல். நீதி வந்து அந்த ஒரு அமைப்புகள வாசம் செய்யும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு அடையாளமான பாஷை. இந்த ஒரு அடையாளமான ஒரு பாஷைய தான் அதுக்கான ஒரு அர்த்தம், அதுல இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்த தான் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ பைபிள்ல வந்து நெறைய புஸ்தகங்கள் வந்து இருக்கு. நெறைய புக்ஸ் வந்து பைபிள்ல இருக்கு. அதுல ஒரு புக்ல மாத்திரம் என்ன அப்டின்னா, அந்த புக் ஃபுல்லாவே நெறைய சிம்பல்ஸா தான் இருக்கும். நெறைய அடையாளமா தான் இருக்கும். அதனாலேயே நெறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்டின்னா, அந்த புக்க வந்து படிக்கவே மாட்டாங்க. அந்த புக்கு பக்கமே போமாட்டாங்க. ஏன்னா, அந்த புக்ல இருக்கக்கூடிய அடையாளங்கள், அந்த புக்ல இருக்கக்கூடிய சிம்பல்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் படிக்கலாம் பாருங்க. நான் இவ்ளோ நேரமா ரெவல்யூஷன பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்.
வெளிப்படுத்தல் புஸ்தகம். அதாவது பைபிள்ல இருக்கக்கூடிய கடைசி புஸ்தகம். இந்த ஒரு புஸ்தகத்துல நிறைய அடையாளங்கள், நிறைய சிம்பல்ஸ். ஒரு மிருகம் வந்துச்சு. அந்த மிருகத்துக்கு 10 கொம்பு வந்து இருந்துச்சு. ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. ஒரு ஸ்திரீ வந்து மிருகத்தின் மேல உக்காந்துட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தல்ல இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, வெளிப்படுத்தலுக்கு போமாட்டாங்க. ரெவெலேஷன் பக்கமே போமாட்டாங்க. காரணம் என்னன்னா, இது வந்து படிச்சாலே நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா, வெளிப்படுத்தல் ரெவெலேஷன்ல வந்து டைரக்ட்டா படிப்பாங்க. டைரக்ட்டா படிக்கும்போது, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா, வெளிப்படுத்தலே எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் அப்படின்னா, சிம்பாலிக் புக். அத வந்து சிம்பாலிக் லாங்குவேஜ்ல நம்ம படிச்சா தான், அதாவது ஒவ்வொரு அடையாளத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அர்த்தங்கள நம்ம கண்டுபிடிச்சா தான், அந்த ஒரு புஸ்தகத்தில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு புரியும். நம்ப ஒரு எக்ஸாம்பிள் படிக்கலாம் பாருங்க. ரெவெலேஷன் 12th சாப்டர் 1 வெர்ஸ், 2 வெர்ஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 2 வசனங்கள் வரை. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அதாவது வானத்தில வந்து ஒரு அடையாளத்த வந்து இவரு பார்க்குறாரு. அந்த அடையாளம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்திரீ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சூரியன வந்து அணிந்து கொண்டிருந்தாங்களாம். சூரியன வந்து ஒரு குளோத் மாதிரி அவங்க மேல போட்டுட்டு இருந்தாங்களாம். அவங்களுடைய பாதத்திற்கு கீழ வந்து சந்திரன் இருந்துச்சாம், மூன். அப்புறம் அவங்களுடைய தலை மேல வந்து ஒரு 12 ஸ்டார்ஸ், 12 கிரவுன் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து அவங்க தலை மேல வந்து இருந்துச்சு. அந்த ஸ்திரீ எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அது ஒரு கர்ப்ப வேதனை. பிரெக்னன்ட்டா இருந்திருக்காங்க. அந்த ஒரு கர்ப்ப வேதனையில வந்து அவங்க அழுந்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள நம்ம படிக்கும்போது, நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீய எங்கேயாச்சும் நம்ம பார்த்துருக்கோமா? நம்ம லைஃப்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ, தலை மேல ஒரு 12 ஸ்டாரு, அப்புறம் சூரியன போட்டுட்டு இருந்தாங்க. சந்திரன் வந்து அவங்க கால் கீழ இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ பூமியில நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா இல்ல. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயே கிடையாது. அப்போ இங்க எழுதப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து என்னன்னா, ஒரு அடையாளம், ஒரு சிம்பல்ஸ். தேவன் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு வந்து சொல்ல வராரு. அது சிம்பல்ஸா வந்து இங்க டீகோட் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ நீங்க வந்து பழைய காலத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு ராஜாக்களின் காலம், இந்த ஒரு கிங்ஸ் பீரியட்லலாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய அடையாளங்கள், நிறைய சிம்பல்ஸ வந்து எழுதுவாங்க. ஒவ்வொரு சிம்பலுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். ஏன்னா, ஒவ்வொரு சிம்பலும் ஒவ்வொரு அர்த்தத்த வந்து குடுக்கும். தேவன் அப்படிதான் என்ன பண்ணிட்டாரு, இந்த ரெவெலேஷன் புக்க, இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்த ஒரு சிம்பல்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்டாரு. இத வந்து டைரக்ட்டா நம்ம படிச்சாக்கா, இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு புரியாது. இப்போ இந்த ஒரு வசனத்த கூட நம்ம படிச்சோம் இல்லையா? இந்த வசனத்த நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கும்போது, அந்த ஸ்திரீ வந்து இப்படிதான் இருப்பாங்க. ஒரு பாதத்துக்கு கீழ சந்திரன் இருக்கும். அப்புறமா கர்ப்ப வேதனையில அழுதுட்டு இருப்பாங்க. தலையின் மேல வந்து 12 நட்சத்திரங்கள். சூரியன வந்து வஸ்திரமா அணிஞ்சு கொண்டிருப்பாங்க. அந்த ஒரு ஸ்திரீ அதாவது நம்மளால சரியா கூட இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஆனா, இது வந்து ஒரு அடையாள பாஷை. நிறைய அடையாளங்கள தேவன் வச்சிருக்கிறாரு. ஸோ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த 12 நட்சத்திரம்னா என்ன? அந்த 12 ஸ்டார்ஸ் அப்படின்றது வந்து என்ன? இந்த ஸ்திரீ யாரு? இந்த ஸ்திரிய வந்து யார அடையாளப்படுத்துறாங்க? எந்த ஒரு விஷயத்துக்கு இந்த ஸ்திரிய வந்து ஒரு சிம்பலைஸ் பண்றாங்க? அந்த சூரியன் அப்படின்னா என்ன? அவங்க வந்து சூரியன வந்து அணிஞ்சு கொண்டிருந்தாங்களாம். அப்படின்னா என்ன? சந்திரன் அப்படின்னா என்ன? பாதத்துக்கு கீழ அவங்களுடைய பாதத்துக்கு கீழ வந்து அந்த ஒரு சந்திரன் வந்து இருந்துச்சாம். பிளஸ் அந்த ஒரு ஸ்திரீ எப்படி இருந்தாங்க அப்படின்னா, பிரெக்னன்ட்டா இருந்தாங்களாம். அப்போ அந்த ஸ்திரீ பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னா, அதோடைய மீனிங் வந்து என்ன? என்ன அடையாளத்தில தேவன் இங்க பேசியிருக்காரு அப்படின்ட்டு, ஒவ்வொரு விஷயத்தின் பத்தியும் நம்ப வந்து அந்த சிம்பல்ஸுக்கான மீனிங்க வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா தான், தேவன் இந்த ஒரு ரெவலேஷன் புஸ்தகத்தில வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். ரெவலேஷன் புஸ்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வசனத்த கூட படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரெவலேஷன் புஸ்தகத்த குறிச்சு ஒரு தேவன் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் ரெவலேஷன் 1 சாப்டர் 3 வெர்ஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம்
ஃபர்ஸ்ட் 3ஆம் வசனம், வசனம். 3வது 3 வசனம். வெர்ஸ். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. அதாவது இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் ரெவலேஷன்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அடையாளமாக இருக்குது. அது எல்லாமே தீர்க்கதரிசனமாக இருக்குது. இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அதாவது ரெவலேஷன் புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து யாரு படிச்சு, அத கேட்டு, அத வந்து கைக்கொள்றாங்களோ, அவர்கள் பாக்கியவான்கள். தே ஆர் பிளெஸ்ஸட். ஆனா, நம்மளுடைய கிறிஸ்டியானிட்டில நம்ம பார்த்தாக்கா, மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் ரெவலேஷன் புக்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ரெவலேஷன் வெளிப்படுத்தல் அப்படின்னு ஒரு புஸ்தகத்த அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த அவங்க ரெவலேஷன் புஸ்தகத்தின் மூலியமாக நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்த நம்ம என்ன பண்றோம்? இக்னோர் பண்றோம். அத வந்து தள்ளி வைக்கிறோம். அத ரிஜெக்ட் பண்றோம். ஆனா வசனம் என்ன தெளிவா சொல்லுது அப்படின்னா, இந்த புஸ்தகத்த யாரு வாசிக்கிறாங்களோ, இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள யாரு புரிஞ்சு கொள்றாங்களோ, யாரு கைக்கொண்டு நடக்கறாங்களோ, அவர்கள் பாக்கியவான்கள். தே ஆர் பிளெஸ்ஸட். ஆனா நம்ப என்ன பண்ண போறதில்ல அப்படின்னா, இந்த ஒரு பைபிள் ஸ்டடில, இந்த ஒரு வேத ஆராய்ச்சியில, ரெவலேஷன் புஸ்தகத்த நம்ம ஸ்கிப் பண்ண போறதே இல்ல. ரெவலேஷன்ல இருக்கக்கூடிய அநேக விஷயங்கள வந்து நம்போ படிக்க போறோம். இப்போ இந்த ஒரு ஸ்திரிய பத்தி கூட நம்ம பார்த்தோம். இந்த ஸ்திரீ யாரு? அந்த 12 நட்சத்திரம் என்ன? அப்படின்றது இன்னைக்கே நம்ம பார்க்க போறதில்ல. வரப்போற ஃபியூச்சர் கிளாஸஸ்ல ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம பார்க்க போறோம். ரெவலேஷன் புக்க வந்து நம்ம அடிக்கடி டச் பண்ணுவோம். ரெவலேஷன்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள வந்து நம்ப படிப்போம். ஸோ ரெவலேஷன வந்து கண்டிப்பா வந்து நம்போ ரெவலேஷன்லேருந்து நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள நம்ம கண்டிப்பா ஸ்கிப் பண்ண போறது இல்ல. அத படிச்சு, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ள நெறைய முயற்சிகள வந்து நம்ம வரப்போற கிளாஸஸ்ல வந்து நம்ம கண்டிப்பா செய்ய போறோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்டின்னா, சிம்பாலிக் லாங்குவேஜ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எத பத்தி பார்த்தோம் அப்டின்னா, டைரக்ட் லாங்குவேஜ், லிட்ரல் லாங்குவேஜ். அது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் பைபிள் ஸ்டடி. செகண்ட் மெத்தட் வந்து சிம்பாலிக் லாங்குவேஜ், அடையாள பாஷை. இது வந்து செகண்ட் மெத்தட் ஆஃப் பைபிள் ஸ்டடி. 3வது நம்ம பார்க்கலாம். 3 மெத்தட் ஆஃப் பைபிள் ஸ்டடி வந்து பேரபிள் லாங்குவேஜ், உவமை பாஷை. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த ஒரு பூமி அதாவது 3 1/2 வருஷ காலம் அவர் என்ன பண்றாரு? ஊழியம் பண்றாரு. 3 1/2 இயர்ஸ் அவர் 30 இயர்ஸ்ல வந்து பேப்டிசம் எடுக்கிறாரு ஜீசஸ் கிரைஸ்ட். பேப்டிசம் எடுத்த உடனே 3 1/2 இயர்ஸ் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய ஊழியத்தை செய்றாரு. இந்த ஒரு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவரு நெறைய பேருக்கு போயிட்டு சொல்றாரு. இந்த ஒரு 3 1/2 வருஷம் அவர் ஊழியம் செய்யும்போது, அநேக முறை அவரு நெறைய பேரபிள்ஸ் வழியா தான் பேசுவாரு. நிறைய உவமைகள் வந்து இயேசு கிறிஸ்து பேசுவாரு. இத பார்த்துட்டு சீஷர்கள், அவர் கூட இருந்த அப்போஸ்தலஸ் அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, இயேசு கிறிஸ்துட்ட போயிட்டு ஒரு கேள்விய வந்து கேட்கறாங்க. நம்ம படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேத்யூ 13th சாப்டர் 10th வெர்ஸ். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உவமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதாவது நீங்க எப்பவுமே ஏன் பேரபிள்ஸ்லயே நீங்க பேசுறீங்க? அப்டின்ட்டு இயேசு கிறிஸ்துவ பார்த்து ஒரு கேள்விய வந்து அவங்க கேட்கறாங்க. இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட ஒரு 39 டூ 40 பேரபிள்ஸ் வந்து பைபிள்ல பேசியிருக்கிறார். அவ்ளோ பேரபிள்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல இந்த ஒரு பேரபிள்ஸ் பத்தின நெறைய பேரபிள்ஸ் பத்தி கூட குறிச்சு நம்ம பார்க்க போறோம். ஸோ அவங்க போய் கேட்கறாங்க, "ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் பேரபிள்ஸாவே நீங்க பேசுறீங்க? அதாவது நீங்க பேசும்போதே பேரபிள்ஸ் வழியா தான் நீங்க வந்து பேசுறீங்களே, என்ன காரணம்?" அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்கறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பதில் குடுக்குறாரு. 11ஆம் வசனம். 11th வெர்ஸ். 11வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. என்ன பதில் குடுக்குறாரு அப்படின்னா, அந்த உவமைகள் அதாவது பேரபிள்ஸ்ல என்ன இருக்குன்னும்போது, நாலேட்ஜ் ஆஃப் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள வந்து பேரபிள்ஸ் மூலியமா அவங்களுக்கு சொல்றாரு. ஆனா, நெறைய பேரபிள்ஸ் வந்து நெறைய பேருக்கு புரியறதில்ல. அதனால தான் போய் என்ன போய் கேட்கறாங்க அப்படின்னா, "ஏன் நீங்க பேரபிள்ஸாவே சொல்றீங்க? நீங்க சொல்ல வந்த விஷயத்த டைரக்ட்டா சொல்லிடலாமே!" அப்படின்ட்டு அவங்க போய் கேட்கறாங்க. ஆனா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் வந்து உங்களுக்கு மாத்திரமே அருளப்பட்டிருக்கு.
அவர்களுக்கு இல்ல. இப்ப நமக்கு என்ன கேள்வி வரும் அப்டின்னா, யார் இந்த அவர்கள்? இந்த அவர்கள் அப்டின்னும்போது, இந்த ஒரு அதாவது தேவனுடைய வார்த்தையில இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க. தேவன் மேல விசுவாசம் இல்லாதவங்க. பயபக்தி இல்லாதவங்க. இந்த ஒரு பைபிள் புஸ்தகம் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. தேவன் மேல உண்மையான விசுவாசம். தேவன் மேல பயபக்தி. அவருடைய வார்த்தைக்கு வந்து யாரு பயபக்தியா வந்து கேட்குறாங்களோ, அத படிக்கிறாங்களோ, அவர்களுக்கு மட்டும் தான் இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் வந்து தேவன் வெளிப்படுத்துவார். அந்த ஒரு பயபக்தி நம்மகிட்ட இல்ல அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையின் மேல நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா, நம்ம வேணா பேருக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கலாம். யாராச்சும் நீ யாருன்ட்டு கேட்டா, நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா, உண்மையாலுமே தேவன் நம்மள வந்து ஒரு கிறிஸ்துவனா கன்சிடர் பண்ணவே மாட்டார். அவருடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள நமக்கு வெளிப்படுத்தவே மாட்டார். அப்போ அவருடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் யாருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவன் தேவன் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பயபக்தி, தேவனுடைய வார்த்தைகளுக்கு யார் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்களோ, அத கேட்கறதுக்கும், அத படிக்கிறதுக்கும், அதன் பிரகாரம் நடக்கிறதுக்கும் யாரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்களோ, அவர்களுக்கு மாத்திரமே அருளப்பட்டிருக்கு. நாலேட்ஜ் ஆஃப் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம மைண்ட்ல வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பைபிள வந்து பார்க்குறோம். நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. ஏன்னா தேவன் அப்படி எழுதியிருக்கிறாரு. பைபிள வந்து தேவன் வந்து ஒரு மிஸ்ட்ரி புக் மாதிரி எழுதியிருக்கிறாரு. அதாவது டைரக்ட்டா படிச்சாக்கா யாருக்குமே புரியாது. ஒரு கோடு வேர்டு மாரி தான் தேவன் பைபிள வந்து எழுதியிருக்கிறாரு. அந்த கோடு வேர்ட ஓப்பன் பண்றதுக்காக தான் நம்ம இவ்ளோ வேத ஆராய்ச்சி வந்து பண்றோம். இவ்ளோ ஸ்டடீஸ் வந்து நம்ம பண்றோம். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே பைபிள் புரிஞ்சிடணுன்றது தேவனுடைய நோக்கமே இல்ல. யாருக்கு மட்டும் தான் அது புரியும்னா, அந்த பயபக்தி, தேவன் மேல இருக்கக்கூடிய பயபக்தி, தேவனை யாரு விசுவாசிக்கிறாங்களோ, அவருடைய வார்த்தைக்கு யாரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு மாத்திரமே பைபிள் இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து தேவன் வெளிப்படுத்துவார். நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு பயபக்தி நமக்குள்ள டெவலப் பண்ணிக்கணும். தேவனுடைய வார்த்தைகள நம்ம நம்பணும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம டைம் குடுக்கணும். டைம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம டைம் குடுக்கும்போது தான், தேவன் இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ரகசியங்கள வந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன் அதோடைய அறிவ வந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்டின்ட்டு நம்ம பார்க்கிறோம். சரி இப்போ இப்போ 3 மெத்தட் ஆஃப் ஸ்டடி என்னன்னா பாரபிள் லாங்குவேஜ். நம்ம ஒரு பாரபிள வந்து நம்ம படிக்கலாம் பாருங்க. மேத்யூ 19த் சாப்டர் 24த் வெர்ஸ். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24வது வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்த பாருங்க. ஈசியர் ஃபார் அ கேமல் டூ கோ த்ரூ அ ஐ ஆஃப் அ நீடில். இன்னொரு வாட்டி படிங்க பிரதர். எல்லாரும் கவனிங்க இந்த வசனத்த. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24வது வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது ஒரு ஒட்டகம் வந்து ஊசியின் காதிலே கூட நுழைஞ்சிடும். ஆனா ஐஸ்வர்யவான் வந்து அந்த ஊசி ஊசி வந்து நுழைய முடியுமா? அந்த ஒரு ஹோல் அந்த ஒரு ஊசில முடியுமா? ஒரு நூலால கூட நுழைய முடியாது. அதாவது இப்போ ஒரு ஊசில வந்து இப்போ ஏதோ ஒரு துணி தைக்கிறோம் அப்டின்னா, அந்த ஊசில வந்து அந்த நூல வந்து நம்ம கோக்கணும். அது கோக்குறதே ரொம்ப கஷ்டம். கண்ணு யாருக்கு ஷார்ப்பா இருக்கோ, அவங்களால மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்டின்னா, அந்த ஒரு நூல கரெக்ட்டா அந்த ஒரு ஊசியின் காதுல வந்து அவங்களால போட முடியும். அந்த ஒரு ஹோலுல அவங்களால கரெக்ட்டா அத போட முடியும். அப்டி இருக்கும்போது, ஒரு நூல் உள்ள போடுறதுக்கே ரொம்ப கஷ்டம். இங்க என்ன சொல்றாரு அப்டின்னா, ஒரு ஒட்டகம் கூட அந்த ஒரு ஊசியின் காதுல அது நுழைஞ்சிடும் அப்டின்ட்டு சொல்றாரு. இப்போ இந்த ஒரு இது இது வந்து ஒரு ஓமை பாஷை. ஒரு பாரபிள். இப்போ பாரபிள் அப்டின்னும்போது, நிறைய பாரபிள இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லியிருப்பார் அப்டின்னா, பாரபிள் லாங்குவேஜே அவர் எப்படி பேசியிருப்பார் அப்டின்னா, அவர சுத்தி அ என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, அத யூஸ் பண்ணி தான் பேசுவார்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேரபிள் ஆஃப் தி சோவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு பேரபிள். நீங்க வந்து எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதாவது விதைக்கிறவனுடைய உவமை. அதாவது அவரு வழியோரமா விதைச்சாரு. ஒரு பறவை வந்து அது தூக்கிட்டு போயிடுச்சு. ஒரு நல்ல நிலத்துல வந்து விதைச்சாரு. அது வந்து கனி குடுத்துச்சு. இந்த மாதிரி அது கூட ஒரு பேரபிள். இயேசு கிறிஸ்துவோடைய ஸ்டைல் என்னன்னா, அவர சுத்தி என்ன விஷயங்கள் இருக்கோ, அத யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு பேரபிளே அவர் பேசுவாரு. அதுக்குள்ள ஒரு சீக்ரெட்ட வந்து வச்சிருப்பாரு. இப்ப அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த பேரபிள்ல பேசும்போது, அவரு சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து தான், இந்த ஒரு பேரபிளயே வந்து இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். ஸோ இத வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னா, ஜெருசலேம்ல வந்து ஜெருசலேம்ல ஒரு கேட் ஜெருசலேம்ல நெறைய கேட்ஸ் இருந்துச்சு. அதுல ஒரு கேட் தான் நீடல் கேட். இப்ப இந்த ஒரு இமேஜ்ல கூட நீங்க பார்க்கலாம். அதாவது இத வந்து நீடல் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய கேட்டு. அந்த பெரிய கேட்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டோர் மாரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு கேட் மாரி இருக்கும். அதுக்கான பேரு தான் நீடல் கேட். இப்போ ஜெருசலேம்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில அ அதாவது காலையில ஆன உடனே இந்த பெரிய கேட்ட ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனா, என்ன நடக்கும்? எல்லாருமே வந்து அவங்களுடைய போய் வேலைக்காக போவாங்க. நெறைய பேர் டிராவலர்ஸ் இருப்பாங்க. அந்த அந்த நாள்லலாம் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து கேமல தான் யூஸ் பண்ணாங்க. ஒட்டகத்த தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஒட்டகத்த கூட்டிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க. ஆனா, இந்த ஒரு பெரிய கேட்ட என்ன பண்ணிடுவாங்க அப்டின்னா, ஈவினிங் 6:00க்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா, சில டிராவலுக்கு இந்த வெளிய டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வரவங்கலாம் கரெக்ட்டா டைமுக்கு அவங்களால வர முடியாது. கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் 1 ஹவர் லேட் ஆகும், 2 ஹவர்ஸ் லேட் ஆகும். அப்டி இருக்கும்போது, அவங்க வரம்போது அவங்களுடைய என்ட்ரிக்காக ஒரு சின்ன ஒரு கேட் இருக்கும். அதுதான் நீடல் கேட். ஸோ இந்த ஒரு நீடல் கேட் வழியா தான் அவங்க ஜெருசலேம்க்குள்ள என்டர் ஆவாங்க. இப்போ இங்க நீங்க பார்க்கும்போது, வசனத்துல அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, ஒரு ஒட்டகம் கூட ஊசியின் காதுல வந்து நுழைஞ்சிடும். ஸோ இந்த ஒரு ஒட்டகம் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, இப்ப லேட்டா வரும்போது அவங்க, இந்த ஒரு நீடல் கேட்ல ஒட்டகத்தின் மேல நெறைய பர்டன்ஸ் நெறைய அ அதாவது நெறைய பொருட்கள வந்து வச்சிருப்பாங்க. அதாவது லக்கேஜ். எல்லா லக்கேஜும் ஒட்டகத்தின் மேல இருக்கும். ஸோ அந்த ஒட்டகம் வந்து உள்ள என்டர் ஆறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இருக்கக்கூடிய எல்லா லக்கேஜும் எடுத்து கீழ இறக்கி வைப்பாங்க. இறக்கி வச்சுட்டு, அந்த ஒட்டகத்துடைய அந்த ஒரு கழுத்து, அந்த கழுத்த மாத்திரம் உள்ள ஃபர்ஸ்ட்டு என்ட்ரி ஆவும். அது கழுத்த மாத்திரம் உள்ள போயிட்டு, அப்புறமா இருக்கக்கூடிய அந்த ஒரு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு அதோடைய பாடிய வந்து உள்ள எடுத்துன்னு போவும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கேட்டு. அந்த ஒரு நீடல் கேட்ல ஒரு ஒட்டகம் கூட என்டர் ஆயிடும். ஆனா, பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு ஐஸ்வர்யவான் போறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்டின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள வச்சு, அங்க இருக்கக்கூடிய ஜெருசலேம்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வச்சு ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறாரு. அதாவது ஒட்டகம் கூட அந்த ஒரு நீடல் கேட்ல ஒட்டகம் கூட என்டர் ஆயிடும். ஆனா, ஒரு ஐஸ்வர்யவானால என்ட்ரே ஆக முடியாது பரலோக ராஜ்யத்துல. காரணம் என்ன அப்டின்னா, ஒரு ஒட்டகம் இந்த ஒரு நீடல் கேட்ல என்டர் ஆகும்போது, அந்த ஒட்டகம் என்ன பண்ணணும்? குனியணும். பெண்ட் ஆவணும். பெண்ட் ஆவணும். அந்த ஒட்டகத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு லக்கேஜ் எல்லாம் எடுத்து கீழ இறக்கி வைக்கணும். அப்படி இறக்கி வச்சா தான், அந்த ஒரு கேட்டுக்குள்ள அ அந்த ஒட்டகத்தால போக முடியும். அதே போல தான் ஒரு ஐஸ்வர்யவான், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பண ஆசை, அ அவரு வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அவரு மைண்ட் ஃபுல்லா என்னதான் இருக்கும்? பணம் தான் இருக்கும். நெறைய லக்கேஜ் இருக்கும் அவர் மைண்ட்ல. நெறைய லக்கேஜ் எப்படின்னா, இன்னும் அதிகமா பணம் சம்பாரிக்கணும். இன்னும் அதிகமா நம்ம வந்து பணத்த வந்து சேர்த்து வைக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அவர் மைண்ட்ல இருக்கும். இது எல்லாத்தையுமே இறக்கி வச்சா தான், அவரால என்ன பண்ண முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆக முடியும். இந்த ஒரு வசனத்த படிக்கும்போது, அப்போ ஒரு ரிச் மேனால பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே போக முடியாதா? அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆ அது வந்து என்ன இங்க சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு ஐஸ்வர்யவான் வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆகுறது கஷ்டன்னும்போது, ஒரு ஐஸ்வர்யவான் அவர் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாரம், அந்த ஒரு லக்கேஜ் அதாவது அவர் மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பண ஆசை, அப்புறமா அந்த பணத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறி, இது எல்லாத்தையுமே அவரு இறக்கி வைக்கணும். அவரு வந்து பெண்ட் ஆகணும். ஹம்பிள்னஸ் அந்த ஒரு அவருக்குள்ள வந்து அந்த ஒரு பெருமை இருக்கும். அத எடுத்து போட்டுட்டு ஹம்பிள் ஆகணும். அப்படி ஹம்பிள் ஆனா தான் அவரால வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆக முடியும். அந்த ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக தான், அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு நீடல் கேட், அதுக்கப்புறமா அந்த கேமல். இந்த 2 விஷயத்த வச்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு புரிய வச்சிருப்பாரு. ஸோ இதுதான் அதுக்கான அர்த்தம். இந்த மாதிரி அவரு நெறைய பேரபிள்ஸ் கிட்டத்தட்ட 39 டூ 40 பேரபிள்ஸ் வந்து அவரு இயேசு கிறிஸ்து வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ அதுல ஒரு பேரபிள் தான் ஒரு எக்ஸாம்பிள்
ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்து நம்ம வந்து இங்க அத வந்து பார்த்தோம். இது வந்து 3 ஸ்டடி. அதாவது பேரபிள் ஸ்டடி. நெக்ஸ்ட் 4த் ஸ்டடி நம்ம பார்க்கலாம். 4த் ஸ்டடி வந்து டாபிக்கல் ஸ்டடி. ஒரு டாபிக்க எடுத்து ஸ்டடி பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடம். ஆடம் அப்படின்றது வந்து ஒரு டாபிக். ஸோ அந்த டாபிக்க வச்சு ஒரு ஸ்டடி வந்து பண்றது. அப்புறமா இன்னொரு டாபிக்ஸ் வேற வேற எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா லவ், அதுக்கப்புறமா சோல், அப்புறமா ஹெல், அப்புறமா டேவிட். டாபிக் அப்படின்றது ஒரு நபராக கூட இருக்கலாம். இப்ப ஆடம், டேவிட்லாம் ஒரு நபர்கள். அல்லது ஒரு கேரக்டர். லவ் அப்படின்றது வந்து ஒரு கேரக்டர் அல்லது ஒரு கான்செப்ட். சோல், ஹெல் இதெல்லாமே வந்து ஒரு ஒரு கான்செப்ட். ஒரு கான்செப்ட் கூட ஒரு டாபிக்கா வந்து இருக்கலாம். ஸோ ஒரு டாபிக் எடுத்து அது ஸ்டடி பண்றது. இப்போ இந்த ஒரு இமேஜ்ல கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கிரேவ் கிரேவ் அப்படின்ற ஒரு டாபிக் இங்க இருக்கு. இந்த டாபிக் வந்து இந்த டாபிக்கு ரிலேட்டா இருக்கக்கூடிய வசனங்கள். அந்த வசனங்கள் எல்லாமே எடுத்து ஸ்டடி பண்றது. இப்ப இங்க லவ்ன்ட்டு இருக்கு. அந்த அதுக்கு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய வசனங்கள வந்து எடுத்து ஸ்டடி பண்றது. ஏன்னா, இப்போ நம்ம மத்தியில வந்து என்ன இருக்கு அப்டின்னா, கான்கோர்டன்ஸ் இருக்கு. இப்போ இந்த கான்கர்டன்ஸ் அப்டின்னா என்னன்னா, ஒரு அதாவது ஒரு டாபிக் எடுத்துக்குனாக்கா, அந்த டாபிக் பத்தின விஷயங்கள் வந்து எந்தெந்த வசனத்துல இருக்கோ, அந்தந்த வசனங்கள் வந்து இந்த கான்கோர்டன்ஸ்ல வந்து இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு ப்ரீவியஸா கூட காமிச்சேன். இங்க கிரேவ் கிரேவ் கல்லறை அப்படின்னு எடுத்துக்கினாக்கா, இந்த கிரேவ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எந்தெந்த வசனத்துல இருக்கோ, அந்த வசனங்கள் எல்லாமே அந்த ஒரு கான்கோர்டன்ஸ்ல வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு டாபிக் அண்டர்ல இருக்கக்கூடிய வசனங்கள வந்து அவங்க தெளிவா வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா லவ். இந்த லவ்வுக்கு கீழ இருக்கக்கூடிய வசனங்கள். ஸோ, இதுதான் வந்து டாபிக்கல் ஸ்டடி. இப்போ அ நம்ம மத்தியில வந்து 2 முக்கியமான கான்கோர்டன்ஸ் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்ட்ராங்ஸ் கான்கோர்டன்ஸ். இன்னொன்னு வந்து யங்ஸ் கான்ஃபிடன்ஸ். இது வந்து நீங்க இன்டர்நெட்ல தேடினா கூட உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு ஒரு டாபிக்கும் ஒவ்வொரு வார்த்தை வந்து எங்கெங்க இருக்கு, எந்தெந்த வசனத்துல இருக்கு அப்படின்ற ஒரு தெளிவான டீட்டெயில்ஸ் வந்து இந்த கான்ஃபிடன்ஸ்ல வந்து இருக்கும். அதாவது இந்த கான்ஃபிடன்ஸ்ல வந்து உருவாக்குனவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய லைஃப் டைமையே குடுத்துருக்காங்க. அவங்களுடைய லைஃப் டைமையே குடுத்து, இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு இந்த ஒரு டாபிக்கல் ஸ்டடிக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ தேவனுடைய வார்த்தை, அதாவது வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு எடுத்துக்கினாக்கா, வேர்ட் ஆஃப் காடுக்கு சம்மந்தப்பட்ட வசனங்கள் வந்து எங்கெங்கலாம் இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு வசனத்த கூட படிக்கலாம் பாருங்க. எரேமியா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஜெரேமியா 23 சாப்டர் 29த் வெர்ஸ். எரேமியா 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியைப் போலவும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலவும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை வந்து எப்படி இருக்குதாம், ஒரு நெருப்ப போல இருக்குதாம். ஒரு அக்னிய போல இருக்குதாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சுத்தி ஒரு ஹேமர் போல வந்து இருக்குதாம். ஸோ அவருடைய வார்த்தைய வந்து தேவன் எதுக்கு கம்பேர் பண்றாரு அப்படின்னா, ஒரு நெருப்பு. நெருப்புன்னும்போது நெருப்புக்கு வந்து 2 அம்சம் இருக்கு. நெருப்பால வந்து அழிக்கவும் முடியும், சுத்திகரிக்கவும் முடியும். இப்போ ஒரு பொருள வச்சு நீங்க நெருப்ப வச்சு எரிச்சீங்க அப்படின்னா, அந்த அந்த பொருள வந்து நெருப்பு வந்து அழிச்சிடும். அந்த பொருள் எரிஞ்சு போயிடும். அதே மாதிரி ஒரு கோல்டு. ஒரு கோல்ட வந்து நெருப்புல போட்டீங்கன்னா, கோல்டு வந்து அழியாது. ஏன்னா ஃபயர் வந்து என்ன பண்ணும்னா, கோல்ட வந்து இன்னும் ரிஃபைன் பண்ணும். சுத்திகரிக்கும். ஸோ ஒரு நெருப்பால வந்து அழிக்கவும் முடியும், சுத்திகரிக்கவும் முடியும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை ஒரு அக்னி போல இருக்குன்னு சொல்லும்போது, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது அப்டின்னா, நம்மளுடைய இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பாவத்தை அது வந்து அழிக்கும். தேவனுடைய வார்த்தை நம்ம ஸ்டார்ட்டிங்ல கூட பார்த்தோம். தேவனுடைய வார்த்தைய வந்து நாம் உட்கொள்ளும்போது, அத சாப்பிடும்போது, அத விசுவாசிக்கும்போது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பாவத்தை தேவனுடைய வார்த்தை எடுத்து போடும். எடுத்து போட்டுட்டு நம்மள வந்து சுத்திகரிக்கும். நம்மள வந்து பியூரிஃபை பண்ணும். ஸோ அதுதான் இங்க அது ஒரு வார்த்தை வந்து அக்னி போல இருக்கு அப்டின்ட்டு சொல்லியிருக்காரு. பிளஸ் அது எப்படி கூட இருக்கு அப்டின்னா, ஒரு ஹேமர். ஒரு சுத்தி மாதிரி இருக்காம். ஒரு சுத்தி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? அது ஏதாவது ஒரு விஷயத்த ஒடிக்கிறதுக்காக தட் பிரேக்கத் த ராக் இன் பீசஸ். ஸோ இதுக்காக தான் நம்மள வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய இதயம் வந்து எப்படி இருக்கு அப்டின்னா, ஒரு கல்லு போல இருக்காம். நம்மளுடைய இதயத்தை வந்து தேவனுடைய வார்த்தை ஒடிக்குமாம். ஒடிச்சு அத சரி செய்யும். நம்மளுடைய இதயத்துல வந்து அநேக பாவங்கள் இருக்கு. கல்லு போல அநேக விஷயங்கள் வந்து நம்மளுடைய இதயத்துல வந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே தேவனுடைய வார்த்தைகள் வந்து சரி பண்ணும். ஸோ
தேவனுடைய வார்த்தைகள் எடுத்துக்கினாக்கா, அதுக்கான சம்மந்தப்பட்ட வசனங்கள் வந்து தேவனுடைய வார்த்தைய வந்து ஒரு அக்னிக்கு கம்பேர் பண்ணி பேசுது. அப்புறம் வந்து ஒரு சுத்திக கூட கம்பேர் பண்ணி பேசுது. ஒரு ஹேமருக்கு கம்பேர் பண்ணி பேசுதுன்ட்டு பார்க்குறோம். இப்போ வேற இடத்துல கூட பார்க்கலாம் பாருங்க. சங்கீதம் சாம்ஸ் 119, 105த் வெர்ஸ். ஸோ நம்ம என்ன இப்போ எடுத்தோம் அப்டின்னா, இப்போ வேர்ட் ஆஃப் காட் அப்டின்ற ஒரு டாபிக் எடுத்து, அந்த டாபிக்கு சம்மந்தப்பட்ட வசனங்கள தான் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன்னா ஒரு டாபிக்கல் ஸ்டடி எப்படி பண்ணணும் அப்டின்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க குடுத்துட்டு வரேன். ஸோ சங்கீதம் சாம்ஸ் 119, 105த் வெர்ஸ். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அவருடைய வசனத்த எதுக்கு கூட கம்பேர் பண்ணி பேசுறார் அப்டின்னா, ஒரு வெளிச்சம். ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே எதுல இருக்கிறோம் அப்டின்னா, இருள்ல இருக்கிறோம். ஒரு டார்க்னஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு டார்க்னஸ்லேருந்து நம்ம வெளிச்சத்துக்கு வர்றதுக்கான ஒரே வழி என்னன்னா, அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை தான் நம்மள வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வந்து கொண்டு வரும். நம்மளுடைய பாதைக்கு வந்து அது வந்து ஒரு வெளிச்சமாக இருக்கும். லேம்ப் அன்டு மை ஃபீட் அண்ட் எ லைட் அன்டு மை பாத். ஸோ தேவனுடைய வார்த்தை அந்த ஒரு டாபிக் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கணும்னா, அது வந்து தேவனுடைய அதாவது ஒரு வெளிச்சத்துக்கு கூட அது வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு வசனம் கூட பார்க்கும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரம் அ 17ஆம் வசனம். அதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைய வந்து ஸ்வாடுக்கு வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸ்வாட் ஆஃப் த ஸ்பிரிட் விச் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு கத்தி மாதிரியா. கத்தி மாதிரின்னு சொல்லும்போது, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே தான் சில வசனங்கள படிச்சோம். அதாவது நம்மளுடைய போராட்டம் வந்து யார் கூட அப்டின்னா, அந்த காலத்துல இருக்கக்கூடிய லோகாதிபதி. அது சாத்தானானவன் இன்விசிபிள் ரூலர்ஷிப். கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆட்சி அவரு செஞ்சுட்ருக்காரு. அவரை எதிர்த்து நாம் போராட வேண்டுமென்றால், தேவனுடைய வார்த்தை அப்டின்ற ஒரு கத்தி, ஒரு ஸ்வாடு வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கு. ஸோ தேவனுடைய வார்த்தை வந்து இந்த ஒரு கத்திக்கு கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணி வசனம் வந்து பேசுது. ஸோ ஒரு டாபிக்கல் ஸ்டடிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் குடுத்தேன். அதாவது ஒரு டாபிக் எடுத்துக்குனாக்கா, அந்த டாபிக்கு சம்மந்தப்பட்ட வசனங்கள் வந்து எங்கெங்க இருக்கோ, அதெல்லாம் எடுத்து வந்து ஸ்டடி பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடம் அப்படின்னு எடுத்துக்குனாக்கா, ஆடம் பத்தி எந்தெந்த வசனங்கள்லாம் இருக்கோ, அதாவது த்ரூ அவுட் பைபிள் ஆடம் பத்தின வசனங்கள் எங்கெங்கலாம் இருக்கோ, அத எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டடி பண்றது. அதுதான் டாபிக்கல் ஸ்டடி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 4 மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடி வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதாவது டைரக்ட் லாங்குவேஜ், சிம்பாலிக் லாங்குவேஜ், பேரபிள், அப்புறம் டாபிக்கல் ஸ்டடி. ஸோ அடுத்த வாரம், அடுத்த கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 6 மெத்தட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு 3 பார்ட் அதாவது ஹவ் டு ஸ்டடி பைபிள் 3 பார்ட்ல நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கன்டினியூஸா அந்த ஒரு 6 மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடி வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஒரு 6 மெத்தட்ஸ வந்து நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்ட உங்க எல்லாருக்கும் நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். அதேபோல இந்த ஒரு வாய்ப்பு குடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலியமாக கூட நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். ஆமென்.